இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம், உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றி நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்றன முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவழியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக
நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 423வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இளவேனில் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். இந்த இளவேனில் தொகுப்பின் இன்றைய நிகழ்வாக வாசிப்பு நம்மை மென்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் என்ற அடிப்படையில் துவங்கிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெற்று வரும் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வில் ஒவ்வொரு இலக்கிய ஆளுமைகளாக நமது தளத்தில் வாசிப்பின் முக்கியத்துவம் குறித்த ஒரு பார்வையினையும், அது மட்டுமல்லாமல் தங்களுக்கு பிடித்தமான கதை, கட்டுரை, கவிதை பற்றிய பார்வைகளையும் நமது தளத்தில் பதியமிட்டு வருகின்றார்கள். அவ்வரிசையில் இன்று நம்மிடையே நமது எளிய அழைப்பினை ஏற்று இணைந்துள்ளவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் அன்பு சகோதரி கிருத்திகா ஸ்ரீதர் அவர்கள். இன்று அவர் நம்மிடையே வாசிப்பை நேசிப்போம் பகுதியின் சிறப்பு விருந்தினராக இணைந்து கொண்ட தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான நிகழ்வு வாயிலாக பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை வாசிப்பின் நேசிப்பின் அனுபவங்களோடு அழகூட்டுவோம். நமது வாழ்வின் வழிகளை செறிவூட்டுவோம். நன்றி. வணக்கம். நன்றி நண்பர்களே. நன்றி திரு ஆரோக்கிய பிரிட்டோ, கற்பகம், இருவருக்கும் மிக்க நன்றி. ஒரு நன்னாளை மிகவும் பிடித்தமான ஒரு விஷயத்தோடு துவங்குவது என்பது ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. அத்தகைய ஒரு செயலை தினம் தினம் செய்து கொண்டிருக்கும், வழிகாட்டி கொண்டிருக்கும், மற்றவரையும் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கும் உங்களது இந்த செயலுக்கு வாழ்த்துக்கள். வாசிப்பை நேசிப்போம் என்பது இன்றைய, அது தலைப்பு அல்ல, அது ஒரு செய்தி. தினம் தினம் ஒவ்வொரு தலைப்புகளில் நடந்து கொண்டிருக்கும் நிகழ்வுகளில் வெள்ளிக்கிழமை என்பது மிகவும் சிறப்பான ஒன்று. ஏனென்றால் அடுத்து வரக்கூடிய வார இறுதி நாட்களை நாம் என்ன வாசிப்பது, எங்கனம் வாசிப்பது என்பதற்கான ஒரு அடிகோலியாக இந்த நாள் அமையக்கூடும், இந்த உரை அமையக்கூடும். அதனால் அதை தேர்ந்தெடுத்திருக்கலாமோ என்ற எண்ணம் எனக்குள் இப்பொழுது தோன்றுகிறது. இப்போ நம்ம எல்லாருமே வாசிக்காதவங்க ரொம்ப கம்மி. இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்ம பார்க்கிறோம், எல்லாரும் அதனுடைய பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் பத்தி பேசும்போது நெகட்டிவ்ஸ் நிறைய பேசுறோம்.
நிறைய நேரம் எடுக்குது. மொபைல் பார்க்க உட்காந்தா நம்மளால வெளியில வர முடியல. 10 நிமிடம் இப்படி போகுது. இப்படி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் நமக்குள்ள இருக்கு. நிறைய குறைபாடு இருக்கு. நிறைய வருத்தங்கள் இருக்கு. மனிதர்களின் முகம் நோக்கி பேசுவதில்லை, அகம் நோக்கி உறவாடுவதில்லை. அனைவரும் அந்த ஒளித்திரையில் புதைந்து கொள்கிறோம். இப்படி நிறைய மன வருத்தங்கள் இருக்கு. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். இந்த மொபைல், கைபேசி, தொடுதிரை, வாசிப்பு எல்லாம் வந்ததற்கு பிறகு, இந்த முகநூல் வந்ததற்கு பிறகு, இந்த சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய பல்வேறு உறவாடும் தளங்கள் வந்த பிறகு வாசிப்பு கூடி இருக்கிறது. என்ன சொல்றீங்க நீங்க? வாசிப்பு கம்மியா இருக்கு. இல்ல, ஒரு 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 காலகட்டம், எனக்கு அந்த கட்டத்தை தெரியும், அதனால் சொல்கிறேன். தாள்களில் அச்சிடப்பட்ட புத்தகங்கள் மட்டுமே வாசிப்பதற்கான ஒரு தளமாக இருந்தது. எய்தர் நியூஸ் பேப்பர் வாசிக்கணும், இல்ல புஸ்தகம் வாசிக்கணும். இதுதான், இந்த 2 தளங்கள் தான். இன்னும் ஒரு கட்டம் இருந்தது. நான் வளர்ந்த காலகட்டத்துல வீடுகளில் எல்லா வீட்லயும் செய்தித்தாள் வாங்க மாட்டாங்க. எல்லார் வீடுகளிலும் புத்தகங்கள் வாங்க மாட்டாங்க. அதுவும் நான் சொல்ற புத்தகங்கள்ங்கிறது வந்து எப்படி அப்படின்னா, இந்த நாம் இப்பொழுது வாசிக்கக்கூடிய புனைவு, நாவல்கள், அந்த மாதிரி புத்தகங்கள் வாங்கவே ரொம்ப 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 அரிதான விஷயம். அதெல்லாம் பொது நூலகத்துலதான் நம்மளால வாசிக்க முடியும். நான் சொல்ற புத்தகங்கள் வந்து இந்த வாராந்திரி, மாதாந்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய வாரம் தோறும் வரக்கூடிய புத்தகங்கள். அது கூட எல்லார் வீட்லயும் வாங்க மாட்டாங்க. ரொம்ப ரொம்ப கம்மி அது. அப்போ நியூஸ் பேப்பர்ங்கிறது ஒரு வீட்டுல வாங்கி கிட்டத்தட்ட அது அதன் அருகில் இருக்கக்கூடிய 10 வீடுகளுக்கு அந்த புத்தகம் வந்து அந்த நியூஸ் பேப்பர் வந்து பயணிக்கும். மாமாவத்துல போய் நியூஸ் பேப்பர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல எந்த கூச்சமும் கிடையாது. நம்ம வாங்கிட்டு வருவோம். அப்படிதான் வாசிப்பு இருந்தது. அப்புறம் வாராந்திரியும் அப்படிதான். ஒரு 10-15 வீடுக்கு ஒரு வீடு வாங்குவாங்க. போன வாரம் வந்த கலைமகளை 10 நாட்கள் கழித்து இந்த வாரம் நாம் வாசிப்போம். கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு சூழல் தான். ஆனா அதுல வந்து எத்தனை பேருக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அந்த அந்த நேரத்துல? எத்தனை பேருக்கு அந்த காத்திருந்து வாசிக்கக்கூடிய பொறுமை இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா 10ல ஒரு 4-5 பேரை நான் சொல்லுவேன். அவ்வளவுதான். அந்த சதவிகிதம் தான், 50% தான். ஆனா இன்னைக்கு பாருங்க, தொடுதிரையை தொட்டா புத்தகம் வருது. முகநூலை திறந்தால் ஏதோ ஒன்று, அது 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 எத்தகைய செய்தியோ, ஒரு செய்தி, ஒரு 4 தமிழ் எழுத்துக்களை வாசிக்கக்கூடிய வாய்ப்பு அனைவருக்கும் இருக்கு. அப்போ முன்னாடி மாதிரி ஒரு 10 பேர்ல 5 பேருக்கு இருந்த வாய்ப்பு இன்று 10ற்கு 10ஆக உயர்ந்து இருக்கிறது. சோ அது ஒரு பாசிட்டிவ் சைடா நம்ம பார்த்தே ஆக வேண்டும். அப்போ அந்த மாதிரியான வாசிப்பிற்கு பெரும் வசதிகளும் வாய்ப்புகளும் இருக்கக்கூடிய இந்த உலகை ரொம்ப இன்னும் இன்னும் அடுத்த லெவல் போனோம் அப்படின்னாக்க, நம்மளுடைய தொலைபேசியிலேயே, கைபேசியிலேயே கிண்டல் புத்தகங்கள் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. நம்ம கிண்டலை வந்து நம்ம மொபைல்லயே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நானும் ஆசையா கிண்டல் வாங்கினேன். கிண்டல்ல எல்லாத்தையும் வாசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னால் புத்தகங்களை தொட்டு திருப்பி வாசிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை கிண்டல் தரவில்லை. என்னால கிண்டல்ல தொடர்ந்து வாசிக்க முடியல. ரொம்ப ரேர் புக்ஸ் நிறைய வாங்கி சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுல பார்க்கிறேன். மிச்சப்படி என்னுடைய பெருவிருப்பு அப்படின்னாக்க, புத்தகங்களை தொட்டு திருப்பி வாசிக்கக்கூடிய, சதா கைகளில் புத்தகமும் பென்சிலோ பேனாவோ வைத்து குறிப்பெடுத்து கொண்டே வாசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம்தான் எனக்கு பிடித்திருக்கிறது. கிண்டல்லையும் பண்ணலாம், நீங்க அந்த பிளாக் பண்ணலாம், கமெண்ட் போடலாம். ஆனா அதுல அந்த விருப்பு இல்ல. இது இது அப்படியே எடுத்த உடனே அந்த புத்தகத்தை எடுக்கும் பொழுதே ஒரு மனநிலை வரும்.
அது எப்பேற்பட்ட மனநிலை அப்படின்னா, அந்த அந்த புத்தகத்தை வாசிக்கும் பொழுது நாம் எந்த மனநிலையில் இருந்தோமோ, அந்த வாசிப்பு நம்ம எந்த மனநிலை கூட்டி சென்றதோ, அந்த மனநிலைக்கு அந்த புத்தகத்தை தொடும்பொழுது நம்மால் செல்ல முடியும். என்ன இப்படி சொல்றான்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பள்ளிக்கூடத்திற்கு செல்கிறீர்கள். அப்போ அந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டி வந்ததற்கு பிறகு, இன்றைக்கு இந்த வயதில் மீண்டும் நம்முடைய ஊருக்கு செல்கிறோம். அப்போ அந்த அந்த மனநிலை வரும். நாம் படித்த பள்ளிக்கு செல்கிறோம். அப்பொழுது அந்த மனநிலை வரும். இன்றைக்கு நம்முடைய சக வயது பள்ளி நண்பர்களை சந்திக்கும் பொழுது, நமக்கு வந்து அந்த பால்யம் மீண்டும் திரும்பி வந்துவிடும். அவர்கள் மிக பெரியவர்களாக ஒரு 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 தந்தையாக, ஒரு அன்னையாக, இன்னும் சொல்லப்போனால் ஒரு படி மேலே இப்ப ஒரு தாத்தாவாக, ஒரு பாட்டியாக கூட ஆகியிருக்கலாம். ஆனா நம்ம என்ன செய்வோம்? "டேய் எப்படிடா இருக்க?" அப்படின்னு கேட்போம். இல்லையா? அப்போ அந்த அந்த வயதில் வந்து நாம் என்னவாக இருக்கிறோம்? அவர்களை எந்த வயதில் சந்தித்தோமோ, எந்த மனநிலையில் உறவாடினோமோ, அந்த மனநிலைக்கு, அந்த வயதிற்கு நாம் சென்று விடுவோம். அத்தகைய ஒரு அனுபவத்தை புத்தகங்கள் நமக்கு தரும். இது எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். நான் சொன்ன மாதிரி நான் வளர்ந்தது ஒரு சிற்றூர். அது வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துல கிட்டத்தட்ட 40 வீடு. 40 வீடுல வந்து எங்களுடைய தெருவே ஒரு ஒரு 3 வீட்ல மேக்ஸிமம் பேப்பர் வாங்குவாங்க. அதுல ஒரு பேப்பர் ஹிந்து பேப்பர். ஸோ ஆங்கிலம். மீதம் வந்து 2 தமிழா இருக்கலாம். ஸோ எங்க வீடு வரைக்கும் பேப்பர் வரணும்னா நான் ஒரு கிட்டத்தட்ட 4 நாட்கள் காத்திருக்கணும். அப்படிதான் இருந்தது. அதுல ஒரு 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 40 வீட்ல ஒரு 3, 4 வீட்ல வாராந்திரிகள் வாங்குவாங்க. அந்த காலத்துல வந்து வாராந்திரின்னு நான் சொல்றது வந்து கலைமகள், அமுதசுரபி, கல்கண்டு இதுதான் வாங்குவாங்க. ஆம், அப்போ வளர்ந்தது வந்து அந்த மாதிரி சூழல்ல. ஆனா பக்கத்துல என்னுடைய மிக பெரும் வாய்ப்பாக அமைந்தது என்ன அப்படின்னாக்க, ஒரு பொது நூலகம். ஆம், அந்த நூலகத்துல வந்து எல்லா பத்திரிகைகளும் வரும். இன்னும் எனக்கு வந்து அந்த அந்த நினைவு வந்து இப்ப ஆக்சுவலா நான் அந்த நூலகத்துல அமர்ந்திருக்கிறேன். அப்படியான ஒரு மனநிலை. என்னன்னா அது ஒரு மண்டபம். கோயிலை சார்ந்த ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துல நிறைய தூண்கள் இருக்கும். அந்த எங்களுக்கு வாய்த்த நூலகர் வந்து அற்புதமான மனிதர். அவர் வந்து நம்மை போலவே வாசிப்பை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரா இருந்திருக்கணும் நானு அப்படின்னு நான் இன்னைக்கு உணர்றேன். ஏன்னா அவர் வந்து அந்த புத்தகங்களை அடுக்கி வைத்திருக்கக்கூடிய அந்த பாங்கு என்ன பண்ணிருப்பாரு, தூணுக்கு தூண் கயிறு கட்டி ஒரு ஒரு நம்ம கொடி கட்டுற மாதிரி கட்டியிருப்பார். கட்டி அந்த புத்தகங்களை வந்து வரிசையா 4 தூண்களும் 4 வடிவுல இருக்கும். அந்த புத்தகங்கள் வந்து ரொம்ப அழகா அதுல தொங்க விட்டிருப்பாரு. அப்போ வந்து ஆஹ் பெரிய புத்தகங்கள் ஒரு பக்கம், சிறிய நீங்க பாத்தீங்கன்னா இந்த கல்கண்டு மஞ்சரி இந்த புத்தகம் எல்லாம் ஞாபகம் இருந்தானா உங்களுக்கு தெரியும். சின்ன வடிவுல அத வந்து நம்ம இன்றைக்கு பிரிண்டிங் சைஸ்ல சொல்லும் போது வேற வேற சைஸ்ல சொல்லுவோம். A4, A3, A5 இந்த மாதிரி எல்லாம் நம்ம நிறைய சொல்லுவோம். அப்போ அது டம்மின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மாதிரி சின்ன சைஸ் புத்தகங்கள்லாம் ஒரு பக்கமா இருக்கும். பெரிய கலைமகள், அமுதசுரபி இதெல்லாம் வந்து பெரிய சைஸ் புத்தகங்கள். கல்கி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். அந்த மாதிரி வரிசையாக தினம் பேப்பர்கள் ஒரு தினசரிகள் ஒரு பக்கம் தொங்கும், செய்தித்தாள்கள். அப்ப நம்ம எங்க வேணாலும் எதை வேணாலும் எடுத்துட்டு சேர் வந்து இந்த மடக்கிற இரும்பு சேர் அந்த காலங்கள்ல இப்போ நம்ம வச்சிருக்கிற மாதிரியான சேர்கள், அந்த சேர்கள் எல்லாம் இப்ப நம்ம பார்க்கவே முடியறது இல்ல. மடக்கிற இரும்பு குழாய் 2 பக்கமும் இருக்கும், நடுவுல ஒரு தகரம் இருக்கும். நம்ம அதை மடக்கி வைக்கிறது. அதை எங்க வேணா எடுத்து போட்டு உட்காந்து நம்ம படிக்கலாம். ஆனா என்னுடைய பெருவிருப்பு அங்க இருக்கக்கூடிய அந்த படிகளில் அமர்ந்து வாசிப்பது. எங்க அப்பாவும் நானும் போவோம். அந்த அந்த சிற்றூரில் அப்பாவும் பெண்ணுமாக நூலகத்தில் வந்து வாசிக்கக்கூடிய முதல் மனிதர்கள் நாங்களா தான் இருந்தோம். எல்லாரும் கூட கேட்பாங்க, பொன் குழந்தைய இத்தனை பேரு வரக்கூடிய இடத்துக்கு கூட்டிட்டு போறீங்களே அப்படின்னு கிராமத்துல சொல்லுவாங்க. இல்ல எங்க அப்பா கூட வரக்கூடியவர்கள் கூட கேட்பாங்க, என்ன பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. ஆனா அப்பா வந்து ஒரு காலத்திலும் தயங்கியதே இல்லை. அவரு பேப்பர் படிச்சு முடிச்சதும் கூட வாமா போலான்னு கூப்பிடவே மாட்டார்.
என்ன செய்வாருன்னா, நீ வாசிக்கிறியா? சரி நீ வாசிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில நின்னு யார்கிட்டயாவது பேசிட்டு இருப்பாரு. அப்பா வந்து பள்ளி ஆசிரியர். அதனால அவருக்கு அநேகம் பேரு அங்க இருக்கிறவங்க தெரியும். அதனால அப்பா வந்து வெளியில நின்னு பேசிட்டே இருப்பாங்க. நான் வந்து அந்த பிரக்யே கூட இல்லாம என்னுடைய கையில் இருக்கக்கூடிய புத்தகத்தை முடித்து விட்டு தான் நான் வந்து அப்பா போலாம் அப்படின்னு. சில சமயம் நூலகம் அடைக்கக்கூடிய நேரம் கூட வந்துவிடும். அப்ப அந்த நேரத்துல தான் அ உணர்வு பெற்று நாங்க 2 பேருமே வீட்டுக்கு வந்திருக்கோம். இதுல அப்பா வந்து பெருசா புத்தகங்கள் வாசிக்க மாட்டாங்க. அப்பாவுடைய நோக்கு வந்து செய்திகள் தான். ஆனா நான் வந்து புத்தகத்தை நோக்கி திரும்பி விட்டேன். அப்போ இப்படி துவங்கியதுதான் என்னுடைய வாசிப்பு. கிட்டத்தட்ட என்னுடைய 10வது வகுப்பு விடுமுறையில நான் வந்து அனைத்து சாண்டில்யன் நாவல்களையும் நான் முடித்து விட்டேன். அப்படி ஒரு வாசிப்பு. இடையில இடையில கல்கி, அதற்கு பிறகு ஜெயகாந்தன். இப்படிதான் என்னுடைய வாசிப்புகள் வந்து தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. ஆனா, இந்த வாசிப்பை வந்து முழுமையாக சுவாசமாக மாற்றியது வந்து கிட்டத்தட்ட 2000 காலகட்டங்கள். அப்போ வந்து ஒரு பெரிய கேப் இடையில. ஆம், கல்லூரி. அந்த கல்லூரி காலம்ல போகும்பொழுது என்ன ஆயிடுச்சுன்னா, என்னுடைய வாசிப்பு வந்து தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மாறிவிட்டது. அப்போ அந்த ஆங்கில வாசிப்புகள். ஏன்னா அது வந்து மிகப்பெரிய அது ஒரு ஸ்டேட்டஸ் மாதிரி. அப்புறம் தொடர்ந்து வேலை. அந்த சமயத்திலயும் ஆங்கில வாசிப்புகள். இப்படி மாறி, மாறி, மாறி நான் மீண்டும் தமிழிற்கு அதுக்கிடையில தமிழ் வாசிப்பு இருந்தாலும், ஒரு தொடர் வாசிப்பு இல்லாமல் இருந்தது. அப்ப நான் மீண்டும் தமிழுக்கு வந்தது வந்து 2000 தொடக்கத்துல. 2001, 2001, 2 காலகட்டத்துல. அந்த நேரத்துல எனக்கு வந்து இந்த வெகுஜன எழுத்தாளர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த எழுத்திலிருந்து கொஞ்சம் விடுபட்டு அதற்குள்ள நான் வந்து அதுவரை வந்திருந்த ஜெயகாந்தன் முடிச்சாச்சு. ஒரு ஒரு தேக்கம் மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எல்லா புத்தகங்களும் திருமணத்திற்கு பிறகு ஒரு பெரும் வாய்ப்பு எனக்கு என்ன அமைஞ்சதுன்னா, அப்பா வந்து ஒரு புத்தகம் கூட வாங்கி கொடுக்க மாட்டாரு. ஆனா லைப்ரரிக்கு கூட்டு போவாரு. ஆனா என்னுடைய திருமண வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு என்ன அப்படின்னா, எந்த புத்தகத்தை கை நீட்டி கேட்கிறேனோ அந்த புத்தகம் என் கைகளில் வந்து அமையும். ஏன்னா அவருக்கு வந்து என்னுடைய கணவருக்கு வந்து வாசிப்பு அவ்வளவு பிடிக்கும். ஆனா அவருடைய வாசிப்பு வந்து என்னுடையது மாதிரி பன்முகப்பட்ட வாசிப்பு இல்ல. இன்னைக்கும் அவரு சுஜாதா தான் வாசிப்பாரு. கிட்டத்தட்ட சுஜாதாவினுடைய அனைத்து புத்தகங்களும் அவர்கிட்ட உண்டு. அதுவும் ஒரு காப்பி இருக்காது. 2, 3 காப்பி இருக்கும். ஏன்னா குடும்பத்துல அத்தனை பேரும் சுஜாதா வாசிப்பாங்க. அண்ணா, தம்பி அத்தனை பேரும். வந்து ஒரு ஒரு புக்கு தூக்கிட்டு போயிருவாங்க. திருப்பி அந்த புக்க ரீப்ளேஸ் பண்ணி வைப்பாரு. அப்போ அவரு வந்து மீண்டும் மீண்டும் சுஜாதா வாங்குவாரு. எனக்கு வந்து நான் கை காட்டக்கூடிய புத்தகத்தை எனக்கு வாங்கி தருவார். அப்படி ஒரு அது ஒரு கிஃப்ட் மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அதனால என்னெல்லாமோ வாங்குவேன். வாங்கி வாங்கி வாசிச்சு வாசிச்சு அப்படி ஒரு 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 காலகட்டமாக இருந்தது. அப்ப அந்த அநேகமாக பெயர் சொல்லக்கூடிய அனைத்து எழுத்தாளர்களின் வாசிப்பும் வாசிச்சு முடிச்சு ஒரு ஒரு தேக்க நிலை வந்துட்டுது. இதற்கு மேல் என்ன வாசிப்பது? மீண்டும் மீண்டும் வாசித்ததையே வாசிக்கிற மாதிரி இருக்குங்கும் பொழுது எனக்கு ஒரு உலகம் திறந்து கொண்டது. அது என்ன அப்படின்னாக்க, இதுவரை வெகுஜன எழுத்துக்களை வாசித்துக் கொண்டிருந்த ஆஹ் எனக்கு வந்து ஒரு சிற்றிலக்கியங்களினுடைய வாசிப்பு திறந்தது. அப்ப அந்த சிற்றிலக்கியங்களினுடைய வாசிப்பை திறந்த பொழுது நான் வந்து அப்பதான் தொடங்குறேன். சாயாவனத்தையும், நாக்குச்சமூர்த்தியையும், ஜெய கிருஷ்ணமூர்த்தியையும் அது 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 அந்த அந்த இடத்துல தாண்டி போனேன். எனக்கு நீங்க இன்னைக்கு சொன்னா ஆச்சரியப்படுவீங்க. டி. ஜானகிராமனையும், ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் நான் ஒட்டுமொத்தமா கிட்டத்தட்ட 2 பேரையும் நான் ஒண்ணு போல பார்த்திருக்கிறேன். அதற்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து எனக்கு கிடைத்தது. அப்போ அந்த மாதிரி பலதரப்பட்ட நான் இந்த இந்த நேரத்துல வாசிப்பை சொல்றதுக்காக, எழுத்தாளர்களின் பெயர்களை சொல்வதற்காக இல்ல. ஆனா இவர்களெல்லாம் முக்கியமான ஆளுமைகள் என்னுடைய வாசிப்பின் போக்கை வந்து மாற்றியது. வைக்கம் பஷீர் எல்லாம் வாசிக்கும் பொழுது நான் வந்து உள்ள விதிர்விதிர்க்கும். அந்த அந்த அனுபவம் வந்து உள்ளுக்குள்ள நடுங்கும். தகழி சிவசங்கரன் ஐயாவெல்லாம் வாசிக்கும் பொழுது அந்த 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 வாசிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, அந்த கிட்டத்தட்ட ஒரு மலையாளம் கலந்த ஒரு மொழி அமைப்பு இருக்கும். அந்த களம் கூட அப்படி கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கும். ஏன்னா அது மொழிபெயர்ப்புங்கிறதுனால. ஆனா நமக்கு வந்து அந்த அந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்ப சாண்டில்யன் வாசிக்கும்போது கிடைத்த அந்த ஒரு அனுபவம் வேறாக இருந்தது.
பாலகுமாரன் வாசிக்கும் பொழுது கிடைத்த அனுபவம் வேறாக இருந்தது. கல்கி வாசிக்கும் போது கிடைத்த வேறாகம் இருந்தது. ஆனால் இந்த சிற்றிலக்கிய எழுத்தாளர்கள் இந்த 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 எழுத்துக்களை வாசிக்கும் பொழுது கிடைத்த அனுபவம் வேறாக இருந்தது. இப்போ இப்படி தொடர்ந்து நம்மளுடைய வாசிப்பினுடைய கட்டமைப்பு மாறிக்கொண்டே இருக்கும் பொழுது ஒரு புள்ளியில நான் கவனிக்க ஆரம்பித்தேன், நான் எதற்காக வாசிக்கிறேன் என்பது. இப்போ நிறைய பேரு நிறைய விஷயங்களுக்காக வாசிப்பாங்க. செய்திகளை அறிந்து கொள்வதற்காக வாசிப்பாங்க. இல்ல நான் இதெல்லாம் வாசிச்சிருக்கேன்னு பகிர்ந்துக்கிறதுக்காக வாசிப்பாங்க. இல்ல நான் எனக்கு இவ்வளவு தெரியும்ன்ற ஒரு ஒரு சுய இன்பத்திற்காக வாசிப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள். ஆனால் நான் எதற்காக வாசிக்கிறேன்னு நான் பார்க்க ஆரம்பிச்ச அந்த நொடியில என்னுடைய வாசிப்பின் தன்மை மாறி போனது. அந்த வாசிப்பின் ஓட்டம் மாறி போனது. ஏன்னா ஆஹ் கொல்லனின் 6 பெண் மக்கள் வாசிக்கும் பொழுது எனக்கு வந்து இ- கோணங்கி வந்து எப்படியோ இருந்தாரு. அவருடைய எழுத்து வந்து என்னை என்னமோ செய்தது. அந்த 6 பேரில் ஒருவராக நான் வந்து ஆழ்ந்து 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 உள்ளே சென்று அந்த அனுபவத்திற்காக வாசிக்கிறேன். எந்த அனுபவம்? கதை களங்களுக்கு செல்லக்கூடிய அனுபவம் இல்லை. அந்த வாசிப்பு தரக்கூடிய அனுபவம். அந்த நிலையில் என்னுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? எதை நான் உள்வாங்கிக் கொள்கிறேன்? அந்த மனநிலை பின்னர் என்னை மாற்றுகிறது. அப்போ உன்னதங்களை இப்ப நீங்க பார்க்கலாம். ஒரு ரஜினி ரசிகன் என்ன செய்வான் அப்படின்னா, ஒரு தொடர்ந்து ரஜினி படம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவன் என்ன செய்வான்னா, வெளியில வந்து கிட்டத்தட்ட அவனுடைய சாயல்ல வந்து அந்த ரஜினியினுடைய தன்மை இருக்கும். ஒரு நடிகரினுடைய தன்மை இருக்கும். ஒரு இசை தொடர்ந்து கேட்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, அந்த 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 பாடகரினுடைய ஒரு 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 தொடர்பு இருக்கும் அவங்களுக்குள்ள. கிட்டத்தட்ட அவங்க வந்து அந்த பாடகரை அந்த பாட்டை வந்து இமிடேட் பண்ண முயல்வாங்க. தனக்குள் நடித்து பார்ப்பார்கள். அந்த மாதிரி வாசிப்பை நாம் வாசிக்க வாசிக்க அந்த அனுபவத்தில் வாழ வாழ அந்த அனுபவம் நம்முடைய இயல் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்க துவங்கும். அப்போ அந்த ஒரு தன்மை. அப்போ அந்த இடத்துல கதை மாந்தர்கள் இல்லை, அந்த இடத்தில் கதைகள் இல்லை, அந்த கதைகளை தாண்டிய அனுபவங்களை நான் பார்க்க துவங்கினேன். அப்போ அது வந்து என்னை மென்மைப்படுத்தியது. அப்போ இந்த அனுபவத்திற்கு புனைவு தாண்டி நம்மால் வாசிக்க முடியும் என்ற என்ற ஒரு 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 புள்ளியை என்னால் தொட முடிந்தது. அப்போ ஆபுணவைகளுக்கும் கட்டுரைகளுக்குள்ளும் என்னால் மிக எளிதாக பயணிக்க முடியும். அப்போ இதுதான் இந்த வாசிப்பினுடைய பரிணாமம்னு நான் பார்த்தது. ஒரு சிலருக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஆனால் இது வந்து ரொம்ப ஒரு ஒரு சின்ன வயசுல இருந்து வாசிக்க வாய்த்த அனுபவம். ஒரு 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 குழந்தையினுடைய ஒரு பரிணாமம் இப்படியாக அமைந்தது. அப்போ அந்த இடத்துல தேக்கமே வரல. ஏன்னா அனுபவம்னு வரும்போது அது ஒன்றல்ல. இப்போ நம்ம வந்து ஒரு கதை களத்துக்குள்ள மாட்டிட்டோம்னா என்னால வரலாற்று புதினம் தான் வாசிக்க முடியும். இல்லைன்னா என்னால வந்து நவீன புதினங்கள் தான் வாசிக்க முடியும். இல்லைன்னா வெளிநாட்டு களங்கள் தான் வாசிக்க முடியும். இல்லைன்னா என்னுடைய கற்பனைக்கு தீனி போடக்கூடிய புத்தகங்கள் தான் வாசிக்க முடியும்னு நம்ம வந்து ஒரு ஒரு ஒட்டத்துக்குள்ள சுருங்கிடுவோம். ஆனா இந்த அனுபவத்திற்காக வாசிக்கும் பொழுது எனக்கு எத்தகைய மனநிலை வாய்க்கிறது அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம உள்ள போகும்பொழுது நம்முடைய வாசிப்பின் திறவுகோல்கள் வந்து மிக பெரிதாக திறக்கிறது. எதை வேணா வாசிக்கலாம். சொல்ற மாதிரி மிச்சர் கட்டி வந்திருக்கிற பொட்டலம் இப்ப எல்லாம் யாரு மிச்சர் கட்டி பொட்டலம் கொடுக்குறாங்க. ஆனாலும் சொல்கிறேன் ஏதோ ஒரு பிட்டு பேப்பரை கூட நம்மளால வாசிக்க முடியும். அப்படியான ஒரு 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 மனநிலையை அடைய செய்தது என்ன அப்படின்னாக்க தொடர் வாசிப்பு. அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்துல நான் மிகவும் என்னை புரட்டி போற்ற ஒரு புத்தகம் ஒன்று உண்டு. அது வந்து எழுத்தாளர் ஜெயமோகனுடைய ஒரு புத்தகம். அதை பத்தின ஒரு சில கிளிம்சஸ் நான் இங்க பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன். அப்ப நான் தொடர்ந்து வாசிப்புகள்ல பலதரப்பட்ட வாசிப்புகளை வாசித்து கொண்டே வருகிறேன். நீங்க உங்களுக்கு நாங்க இந்த மாதிரியான புத்தகங்கள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அவர்களுடைய மொழி அமைப்பு மாறிக்கிட்டே வரும். நீங்க பிரபஞ்சனுடைய மொழி அமைப்பு பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். நாபிச்சமூர்த்தியோட இது வந்து வேற மாதிரியான ஒரு மொழி அமைப்புல இருக்கும். மாதவன் வந்து அதை விட வேறு ஒரு மொழி அமைப்புல இருக்கும். இந்த மாதிரி இருக்கும்பொழுது ஜெயமோகனுடைய மொழி அமைப்பு முதல்ல அவருடைய ஆரம்ப கால புத்தகங்கள்லாம் நீங்க வாசிச்சீங்கன்னா
நம்முடைய ஒரு ஒரு வெகுஜன எழுத்து அப்படின்னு சொல்லிட முடியாது. ஆனால் அதை தாண்டிய ஒரு ஆழம் இருக்கும். ஆனா அந்த மொழி அமைப்பு வந்து ரொம்ப இயல்பாக, சரளமாக, எளிதாக வாசிக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கும். ஆனால் நான் அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 2006, 7 காலகட்டம் நான் பேசுறது. எடுக்கும்போது கொற்றவை அப்பொழுதுதான் வந்தது. அப்போ கொற்றவைய நான் தொடும் பொழுது, அ அதனுடைய மொழி அமைப்பு வந்து என்னை வந்து புரட்டி போட்டது. அம் அந்த 2006, 7 காலகட்டத்துல கொற்றவை வாசித்திருந்தா, இன்றைக்கு இல்ல. இன்றைக்கு வந்து நம்ம இன்றைக்கு வந்து அவருடைய விஷ்ணுபுரம் எல்லாம் இதையும் தாண்டிய மொழி அமைப்பு. அ விஷ்ணுபுரத்தை தாண்டி இன்றைக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய நம்ம வெண்முரசு எல்லாம் பாத்தீங்கன்னா, இதை விட ஆழமான மொழி அமைப்பு. ஆனா அன்றைக்கு வந்து கொற்றவை வந்து நான் வாசித்ததிலேயே மிகவும் வித்தியாசமான மொழி அமைப்பை கொண்டது. அதனுடைய தமிழ் நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். என் பசங்க கிட்ட வந்து நான் கொடுத்த முதல் புத்தகம் வந்து கொற்றவை. நான் சொல்லுவேன், நீ இந்த தமிழை வாசிச்சு பாரு. இதனுடைய அந்த 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 எழுத்தினுடைய ரிதம், அந்த அந்த வாசிப்பின் ஓசை நம்முள்ளே இறங்கும். அப்பேற்பட்ட ஒரு மொழி அமைப்பு வந்து கொற்றவையில அமையும். அப்போ நான் வந்து கொற்றவையை எடுக்கும்போது ரொம்ப யோசிப்பேன். முதல்ல எனக்கு நான் வந்து எல்லாரும் சொல்றாங்கங்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை வாசிச்சிட மாட்டேன். ஒரு ரிவ்யூ படிச்சுட்டு அந்த புத்தகத்தை எடுக்கவே மாட்டேன். ஏன்னா மற்றவர்களுடைய எண்ண பாங்கு வேற. அது எனக்கு ஒத்து போகணும்ன்ற அவசியம் இல்ல. அதனுடைய முன் பார்வைகள் வந்து என்னுடைய வாசிப்பை வந்து பாதித்து விடக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப தெளிவா இருப்பேன். அதனாலதான் என்னுடைய ரிவ்யூ போடும்போது கூட நான் கதையினுடைய அமைப்பை பத்தி ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். அந்த குணாதிசயங்கள், அந்த கதை அமைப்பு, அது பாங்கு இப்படிதான் நான் பொதுவாக வெளிப்படுத்துவது வழக்கம். எங்கன்னு கேட்காதீங்க. அந்த காலத்துல ஒரு பிளாக் வச்சிருந்தோம். அப்போ வந்து பிளாக் எழுதுறது வந்து ரொம்ப ஃபேமஸ். ரொம்ப அது ஒரு வடிகால். என்னுடைய பிளாகினுடைய பெயரே வடிகால் தான். அப்போ அதுல வந்து தொடர்ந்து நான் வாசித்த புத்தகங்களை பத்தி எழுதி கொண்டிருப்பேன். என்னுடைய அனுபவங்களை நிறைய பதிவு பண்றது வழக்கம். அப்போ அந்த மாதிரி பதிவு பண்ணும்போது நான் இப்படிதான் பதிவு பண்ணுவேன். இந்த கட்டமைப்புகள், அதனுடைய மொழி அமைப்பு இப்படிதான் நான் பார்ப்பேன். ஏன்னா அதுதான் நம்மளுடைய அனுபவத்தை ஊட்டக்கூடியது, செறிவூட்டக்கூடியதாக இருந்தது. அப்போ நான் வந்து அதை எடுத்து கொற்றவையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். அந்த மொழி அமைப்பு வந்து என்னுள்ள ஏதோ ஒரு மாற்றத்தை இதுவரையும் இல்லாத ஒரு மொழி அமைப்பாக கொற்றவை மாறுகிறது. அப்ப நான் யோசிக்கிறேன், சிலம்ப பத்தி என்ன சொல்லிட முடியும்? ஏன்னா நம்ம வந்து எல்லா ரூபத்திலும் கேட்டு இருக்கக்கூடிய ஒரு கதை இல்லைங்களா? சிலப்பதிகாரம் வந்து கேட்காதவர்கள் கிடையாது. இன்றைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகளை பத்தி நான் சொல்ல வரல. நான் வாழ்ந்த காலகட்டம், நான் 69 பார்ன். அப்போ அந்த காலகட்டத்துல வளர்ந்த குழந்தைகளுக்கு சிலம்பு வந்து ஒரு மிகப்பெரிய கதை களம். தமிழாசிரியர்கள் வந்து சிலம்ப தொடாம இருக்கவே மாட்டாங்க. எனக்கு வாய்த்த தமிழாசிரியர்கள் அற்புதமானவர்கள். இன்றைக்கும் வந்து நாம் அந்த காலகட்டத்துல நம்ம வந்து அவங்களை வந்து ஆசிரியர்கள் சார்னு கூப்பிட மாட்டோம். தமிழ் ஆசிரியர்னா ஐயா தான். ஐயா இருந்துதான் நம்ம அழைப்போம். அப்போ அவங்க வந்து சிலம்பை தொடாத நாட்களே கிடையாது. எதற்காக இருந்தாலும் சிலம்பு உண்டு. அப்போ என்ன தெரிஞ்சிட போகுது புதுசாக? புதியதாக நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்? புதியதாக எதை உணர்ந்து கொள்ள போகிறோம்? அப்படின்னு தான் நான் வந்து கொற்றவையை எடுத்தேன். ஆனால் அந்த மொழி என்னை மாற்றியது. அந்த கட்டமைப்பு, அந்த பார்வை, அந்த அந்த வாசிக்கும் போது ஏற்படக்கூடிய அந்த ஒரு உணர்வு நிலை. நான் ஒரு சில பகுதிகள் உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். அப்போ அந்த அந்த ரித்தம், அந்த ஓசை வந்து என்னை மாற்றியது. இன்னைக்கு வந்து நான் வந்து தியானத்தோட ஒரு கட்டமைப்புல போகும்போது, அந்த தியானத்துல இருக்கும்போது நாதம் என்று சொல்லுவார்கள். நம்முடைய நம்மை வந்து மேலேற்றி செல்வது விந்து நாதம், அதாவது ஒலி என்று சொல்லுவார்கள். அந்த நாதம் வந்து எங்கனம் எழும்புகிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வந்து அந்த தியானத்துல போறவங்க சொல்லுவாங்க, நாதம் கேட்டது, இல்லைன்னா நாதம் கேட்கணும் அப்படின்னு. நம்ம ஆரம்பத்துல நினைப்போம் எல்லாரும், ஏதோ வாத்திய இசை கேட்கும் போல இருக்கு. இல்லங்க, அது வந்து பிரபஞ்ச ஒலி. நம்மை சூழ்ந்து நம்முள்ளே நிறைந்து நிற்கக்கூடிய ஒரு ஒலி. அந்த ஒலிய வந்து நம்ம பிடிக்கணும். அத பிடிச்சுட்டா, அந்த சுருதி பிடிக்கிற மாதிரிதான் அது வந்து நம்மை
உலகத்திற்கு இந்த பிரபஞ்சத்தோடு இழுத்து செல்லும். அதுதான் தியானம். அப்போ அந்த மாதிரியான ஒரு பிரபஞ்ச ஒலியை, பிரபஞ்ச ஓசையை என்னுள் மீட்டியது வந்து கொற்றவை. ஆஹ் நீங்க வாசிக்கும் போது பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு நீங்க ஆழ்ந்து பாருங்க. உள்ளுக்குள்ளே அதை மௌனமாக வாசிப்போம். நிறைய பேர் வந்து சத்தமா வாசிக்க மாட்டோம். ஆனா என்ன பண்ணுவோம்னா அந்த 4 வகையான வாக்கு சொல்லுவோம். சூக்குமை, வைகரி, பைசந்தி, மத்திமை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த வைகரி அப்படிங்கிற ஒரு வாக்கு தான் என்ன வரும்னா வெளியில சப்தமாக வெளியே வரக்கூடியது. அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய வாக்கு தான் என்ன அப்படின்னா ஓசை எழும்பாது, ஆனால் வார்த்தைகள் வந்து வடிவமாக மாறும். இது எங்க இருக்கும் அப்படின்னா விசுத்தி என்று சொல்லக்கூடிய இந்த கண்ட பகுதியில இருக்கக்கூடியது. அப்போ இந்த கண்டத்திற்கும் இதயத்திற்குமான அந்த தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது என்னது அப்படின்னா இந்த வைகரிக்கு முன்னால் இருக்கக்கூடிய அந்த வாக்குதான். அந்த மாதிரி அப்ப என்ன செய்வோம்னா நம்ம மனசுக்குள்ள பேசுற பேச்சு பூரா அந்த வாக்கினுடைய ஒரு அடிப்படையில் தான் அமையும். அப்ப அந்த வாக்கு தான் நம்ம வாசிக்கிற ஒரு அனுபவம். அது அந்த ரித்தம் மாற்றும். மூச்சினுடைய தன்மையை மாற்றும். அந்த மூச்சுக்கும் நமது எண்ணத்திற்குமான தொடர்பு உண்டு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நம்ம வேகமா பேசினா மூச்சு வேகமா போகும். மூச்சு வேகமா போனா எண்ண ஓட்டம் அதிகமாகும். நம்ம அமைதியா உட்காரும் போது மூச்சு அமைதியாகும். மூச்சினுடைய எண்ணிக்கை குறையும். நம்முடைய எண்ண ஓட்டம் குறைவாக மாறும். இது வந்து நம்ம மூச்சுக்கும் எண்ணத்திற்கும் மூச்சிற்கும் மனதிற்குமான தொடர்பு. இத வந்து உடலுக்குமான தொடர்பாக மாற்றுவதுதான் தியானம். அத்தகைய ஒரு புள்ளியை வாசிப்பு நம்முள் ஏற்படுத்தும். வாசிக்கும் பொழுது இந்த இந்த தொண்டைக்குழியில் எழும்பக்கூடிய சப்தமற்ற அந்த வாக்கு இருக்கு பாத்தீங்களா, அது சூக்குமை கிடையாது, பைசந்தி கிடையாது. இடையில வந்து அந்த வார்த்தையே இல்லாத அந்த மத்திமை என்று சொல்லக்கூடிய அந்த வாக்கு இருக்கு பாருங்களேன், அதுல வந்து நமக்குள்ளே ஆழ்ந்து செல்லும். இன்னைக்கு கூட நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த சாண்டிங் பண்ணும்போது சப்தமா சொல்லாதீங்க, உங்களுக்குள்ள சொல்லுங்க. இந்த உங்களுக்குள்ள சொல்ற பழக்கம் நமக்கு எப்ப ஆரம்பிச்சதுன்னு நீங்க ரொம்ப பின்னாடி போய் யோசிச்சு பாருங்க. புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நம்ம ஏற்பட்டதுதான் இந்த நமக்குள்ள வாசிக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை. அப்படி வாசிக்கும் பொழுது இந்த கொற்றவையின் வாசிப்பு என்ன ஆச்சுன்னா எனக்குள்ளே ஒரு விதத்தை, எனக்குள்ளே ஒரு 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 மூச்சினுடைய தன்மையை வந்து மாற்றி அமைத்தது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி அதில் சொல்லி இருக்கக்கூடிய சில விஷயங்கள், ஏன்னா அந்த காலகட்டம் வந்து கேள்வி கேட்டு தெளிந்த ஒரு காலகட்டம். எல்லாவற்றையும் நான் கேள்வி கேட்டேன். ஆன்மீகத்தை கேள்வி கேட்டேன். இந்த பிரபஞ்சத்தை, நான் அதுவரை அடைந்த அறிவுகளை, பகுத்தறிவு. நான் எப்பவுமே சொல்றது ஒரு வார்த்தை உண்டு. பகுத்தறிவினுடைய உச்சம்தான் ஆன்மீகம். ஆன்மீகத்தின் உச்சம்தான் பகுத்தறிவு. இத வந்து நான் அடிக்கடி பகிர்ந்து சொல்வேன். என்னன்னா இரண்டுமே வந்து ஒரே பாதையை நோக்கி, எப்படி கண்ணப்பரும் ஆஹ் ஆஹ் மெய்கண்ட நாயனாரும் ஒரே பாதைதான். அவங்க போன பாதை வேற. கண்ணப்பருக்கு நூல் தெரியாது, கற்றல் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனா அவருக்கு தெரிந்தது எல்லாம் சிவம் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஒரு பேரன்பு, அந்த சிவத்தின் மேல் வைத்திருந்த ஒரு பேரன்புதான் அவரை அங்கே கொண்டு நிறுத்தியது. அப்ப அதே மாதிரிதான் மெய்கண்ட நாயனாருக்கும். அப்போ அந்த மாதிரி அவர் வந்து கற்றறிந்தவர். அந்த மாதிரி இது ரெண்டும் இரண்டு வழிபாதைகள். ஆனால் சென்று அமையக்கூடிய மிக தெளிவான ஒரு புள்ளி எது அப்படின்னா, சேரக்கூடிய ஒரு புள்ளி எது அப்படின்னா அந்த தெளிதல் தான். சோ அத்தகைய ஒரு தெளிதலை நம்முள் கொண்டு வரக்கூடியது வாசிப்பு. அந்த வாசிப்பின் ஒரு ஆரம்பமாக கொற்றவை அமைந்தது. ஏன்னா அவர் வந்து அந்த சிவம் என்கின்ற ஒரு 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 பிம்பத்தை வந்து அவர் நமக்கு படைத்திருக்கக்கூடிய ஒரு விதம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. அட ஆமால, அது வரைக்கும் வந்து சிவத்தை கோவில்ல தான் பார்க்கலாம், லிங்கமாக தான் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வையிலிருந்து மாற்றி அவரை வந்து நாம் மூதாதையாக பார்க்கலாம். கண்ணகியை வந்து நாம் எப்படி பார்க்க வேண்டும், நீலியை எங்கனம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு 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 பெரும் திறப்பு. இளங்கோவை எங்கனம் நாம் அணுக வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு திறப்பாக என்னுள் அமைந்தது வந்து கொற்றவை. அப்ப அந்த கொற்றவையில இருந்து நான் ஒரு சில வரிகளை வந்து நான் வாசிக்கிறேன்.
அப்போ வந்து உங்களுக்கு அந்த ரிதம் வந்து புரியும். நான் என்ன சொல்றேன், அந்த மூச்சுக்கும் நம்முடைய அந்த வாசிப்பினுடைய தன்மைக்குமான அந்த ஒரு தொடர்பு என்ன அப்படின்னு புரியும். அந்த புத்தகத்தின் வந்து ஆரம்பம் வந்து இப்படிதான் ஆரம்பிக்குது. அறிய முடியாமையின் நிறம் நீலம் என்று அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீலத்தின் எல்லையின்மை வானம், நீலத்தின் அலைகளே கடல். இப்ப பாருங்க, வானம்னு சொல்லும்போது நம்ம மேல போயிடுறோம், கடல்னு சொல்லும்போது கீழே வரோம். கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தினுடைய 2 புள்ளிகளை வந்து நம்ம தொடக்கூடிய ஒரு தன்மை வந்து இந்த இடத்துல. அப்ப நம்ம ஒரு ஒரு நெடிலுக்குள்ள போறோம், அதே சமயம் ஒரு குறிலுக்குள்ளேயும் நம்ம வந்துடுறோம். அப்ப அந்த மூச்சானது 2 பக்கமும் பயணிக்கிறது. இதை வந்து நான் இப்படி வாசிக்கும் போது இடையில இடையில பேசுறது வந்து உங்களுக்கு ஒரு தொந்தரவா அமையலாம். அந்த வாசிப்பினுடைய அந்த ரிதம் போகும். ஆனா நான் எப்படி பாக்குறேன் அப்படிங்கிற ஒரு சிறு கோடிட்டு காட்டுறதுக்காக நான் இதை வந்து சொல்றேன். நீலம் ஒரு புன்னகை, கருமைக்குள் ஒளி பரவுவதன் வண்ணம் அது. இப்ப வந்து நம்ம கற்பனைக்குள்ள போல உள்ள போறோம், ஒரு ஆழத்துக்குள்ள போறோம். புன்னகைங்கிறது வந்து நமக்குள்ள நிகழ்றது. இப்ப வந்து இத இத வந்து வேறு ஒரு நிலத்தை பத்தி சொல்றோம்னா நம்ம அந்த நிலத்துக்கு பயணப்படுவோம். ஆனா அவர் என்ன பண்றாரு, புன்னகை அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்த அப்புறம் என்ன சொல்றாரு, கருமைக்குள் ஒளி பரவுவதன் வண்ணம் அது. அப்ப அதை மீண்டும் உள்ளதான் பார்க்கிறோம். அப்போ அந்த ஆழத்துக்குள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயமா. அப்போ மூச்சு எங்க போகுது அப்படின்னா நமக்குள்ளே ஆழ்ந்து செல்கிறது. கருமையோ வெளியை முழுக்க தன்னுள் அடக்கி கொண்ட பெருவெளி. திருப்பி வெளியில போகுது மூச்சு. அப்போ உள்ள ஒரு சுவாசம், ஒரு உட்சுவாசம், ஒரு நிட்சுவாசம். ஒரு உள்ள ஒரு மூச்சு உள்ள போகுது, வெளியில ஒரு மூச்சு வெளியில வருது. பெருவெளி கருமையில் இருந்தே ஒவ்வொன்றும் பரு திரட்டி வருகின்றன. கருமையை அஞ்சினார்கள், அதன் முடிவற்ற வல்லமையை வணங்கவும் செய்தார்கள். ஆகவே அவர்களுக்கு நீலமே உகந்த நிறமாயிற்று. புன்னகைக்கும் கருமையை நீலம். இது ஒரு புதிய பார்வை. இது வந்து ஆஹ் நம்ம எப்படி பார்க்கிறது, ஒரு செய்தியா பார்க்கலாம். ஆனா அந்த அந்த வாசிப்பினுடைய அந்த வார்த்தையினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு, அது ஒரு கவிதையும் இல்ல, ஒரு உரைநடையும் இல்ல, இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலை. அடுத்தாப்புல சொல்றாரு, அங்க இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, எப்படி இருந்தாரு அப்படின்னு சொல்றாரு. ஒரு கையில் தன் ஆயுதமான கல்மழுவும் மறு கையில் குடி அடையாளமுமான மான்குறியும் வைத்திருந்தான். ஒளிகண்ட இடம் நோக்கி பருப்புகையென படையெடுக்கும் பூச்சிகளிலிருந்து தப்ப உடம்பெங்கும் சாம்பல் பூசி இருந்தான். அவனது கனத்த சடைமயிர் தோளில் விழுந்து கிடந்தது. கருநிற இமைகளும் வெண்ணிற படலத்தில் நீல மைய விழியுமாக வரையப்பட்ட ஒரு பொய் விழி நெற்றியில். அது அப்பழங்குடியின் தொன்மையான வேட்டை உத்தி. பிறகு அது வழக்கமும் அடையாளமாயாச்சு. இங்க பாருங்க, அந்த 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 3வது கண் அப்படிங்கறத வந்து அவர் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்க்கிறார். அதாவது அனைவரும் உறங்கக்கூடிய ஒரு நேரத்துல விழித்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை அந்த கருவிழி தருவதற்காக அவன் வரைந்து கொண்டிருந்தான் தன்னுடைய நெற்றியில் அப்படின்னு ஒரு அடையாளத்தை சொல்றாரு. நம்ம வந்து இன்றைக்கு வந்து தியானத்துல வந்து ஓம் என்கின்றத வந்து 3ஆ பிரிக்கிறோம். ஊமா அப்படின்னு பிரிக்கிறோம். ஆனா அவர் அந்த அந்த காலகட்டத்துல பழங்குடியினரின் சொல் ஓசையாக ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆ ஈ ஊ என்ற 3 அடிப்படை ஒலிகளை மட்டுமே மொழியாக கொண்டிருந்த அம்மக்களுக்கு தலைமுறைகள் தோறும் கைமாறி செல்ல வேண்டிய பெரும் செல்வம் என ஒரு சொல் மட்டுமே இருந்தது. அம்மா என்ற சொல்லை அவர்கள் குடி பாலூட்டும் விலங்கொன்றிலிருந்து கற்றுக்கொண்டது. மின்னலில் இருந்து தீயை அடைந்தது போல 3 ஒலிகள் கூடிய அடுப்பினுள் அச்சொல் அணையாது எரிந்து கொண்டிருந்தது. பின்பு அழகுக்கும் சிறப்புக்கும் அதுவே சொல்லாயிற்று. அவர்களுக்கு உடை இருக்கவில்லை, ஏனெனில் அவர்கள் ஒருவர் பிறர் என உணரவில்லை. எப்பேற்பட்ட ஒரு பார்வை பாருங்க. ஒரு ஒன்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இன்னைக்கு. அந்த ஒன்னஸை எங்கிருந்து நம்ம பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எளிமையா ஆஹ்
பெரிய முயற்சி எதுவும் இல்லாம அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாரு. அவர்கள் தன்னை பிறரென உணர்ந்தார்கள் அப்படிங்கறது வந்து ரொம்ப பெரிய ஒரு அலங்காரமான ஒரு விஷயமா தோணும். ஆனா அவர்களுக்கு உடைகள் இல்லை, ஏன்னா மத்தவங்கன்னு தன்னை உணரல அப்படிங்கிற ஒரு 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 விஷயத்த சொல்லும்போது அந்த இடத்துக்கு நம்மள கொண்டு போயிட்டு அந்த இடத்துல வச்சு சொல்லுவாரு. அப்போ அது ஒரு 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 சிறந்த பார்வையாக, ஒரு கதை சொல்லி உத்தியாக வந்து எனக்கு வந்து பிடிச்சது. அப்புறம் இந்த இந்த அவருடைய எழுத்துக்கள்ல வந்து நிறைய இந்த வெறியாட்டு அப்படிங்கிற ஒரு ஒரு எழுத்து வந்து ஒரு ஒரு சொல் வந்து அடிக்கடி வரும். அந்த வெறியாட்டு அப்படிங்கிற ஒரு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நமக்குள்ளே அந்த வெறியாட்டு மனநிலை வந்துவிடும். அந்த அந்த நீலியினுடைய மனநிலை, அந்த சிறுமியினுடைய மனநிலை, அதை வந்து அமைக்கக்கூடிய அந்த களம் வந்து ரொம்ப அழகா இருக்கும். நான் உண்மையிலேயே பூக்களம் வந்து அமைத்து பார்த்ததே கிடையாது. ஆஹ் களங்கள்ல வந்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா ஜெயமோகனை வாசித்திருக்கக்கூடிய அனைவருக்கும் பூக்களம் வந்து கண் முன்னே விரியும். என்னுடைய வந்து என்னுடைய நான் தியான அடுக்குகள்ல போனதற்கு பிறகு என்னுடைய பயண பாதையில வந்து என்னுடைய ஆன்மாவினுடைய பயண பாதையில நான் எத்தனை காலங்கள் அந்த நிலங்களில வாழ்ந்திருக்கிறேன்னு அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு என்னுள் விரிந்ததற்கான காரணம் வந்து இந்த வாசிப்புகள் தான். அப்போ அப்படி ஒரு தொடுபுள்ளியை எனக்குள் காட்டி கொடுத்தது வந்து ஜெயமோகனுடைய எழுத்து. அப்போ இப்படி ஒன்னொன்னா வரிசையா வந்து கொற்றவையில இருந்து நம்ம சொல்லிட்டே போலாம். இதுல வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு புள்ளி இருக்கு. நாம் பார்த்த அந்த மூன்றாவது விழியன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னாக்க, கொடுமுடியொன்றின் மேலேறி அவன் வாழ்வில் முதன் முறையாக முழு தனிமையில் நின்றான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மூச்சு வந்து அதுக்கு உடனே அடுத்தாப்புல வாசிக்க முடியாது. இப்ப கூட நான் இப்ப இந்த இடத்துல சொல்லணுங்கிறதுக்காக தான் அடுத்த இடத்துக்கு நான் போறேன். இல்லைன்னா நீங்க இத ஒரு முறை வாசித்து பாருங்க. கொடுமுடியொன்றின் மேல் ஏறி அவன் வாழ்வில் முதன் முறையாக முழு தனிமையில் நின்றான். இந்த இடத்துல ஒரு பாஸ் நம்ம கொடுத்தே ஆக வேண்டிய சூழல் வரும். அப்ப நம்ம உள்ள மூச்சு உள்ள இறங்கும். அதை தாண்டி நம்மளால போக முடியாது. ஒரு 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 சின்ன பாஸ் கொடுத்துட்டு தான் நம்ம அடுத்த வார்த்தைக்கு வாசிக்க முடியும். ஆனால் அந்த தனிமையை எல்லா உறவும் ஒக்க இருக்கையிலும் அறிந்ததுண்டு என்றும் ஒவ்வொரு இயல்பு நிலையிலும் அத்தனிமையிலேயே இருந்திருக்கிறான் என்றும் அப்போது அறிந்தான். அப்போ அவர் சொல்றது வந்து ஒரு தியானம். அந்த தியானத்தினுடைய மனநிலை. நான் வந்து அந்த காலகட்டத்துல தியானத்துக்குள்ள போனதே கிடையாது. நான் தியானத்திற்குள்ள போனது வந்து அதற்கு பிறகு வந்த காலகட்டங்கள். ஆனா அந்த மனநிலையை இந்த வாசிப்புகள் வந்து எனக்கு அப்பவே கொடுத்திருந்தது. அதனாலதான் என்னால பின்னாடி வந்து தியானத்துல ஒருங்கும் பொழுது என்னால இன்னும் அவரை ஆழமாக நேசிக்க முடிந்தது. அந்த வாசிப்பை வந்து தொடர்ந்து என்னால் செய்ய முடிந்தது. அவன் வந்து அந்த தனிமையை உணர்ந்து மலையில இருந்து இறங்கி வரான். வரும்போது சொல்றான், ஏதோ சொல்ல முயன்றான். அப்ப அவனை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குள்ளயும் அந்த தன்மை வந்து அவனுள் இருந்திருந்த அந்த தன்மை வந்து வெளிப்படுகிறது. அப்ப எல்லாரும் அவனை பார்க்கிறாங்க. உனக்கு என்ன நேர்ந்தது அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல கண்ணப்பருக்கு நம்மளால ரொம்ப அழகா போக முடிஞ்சது. ஏன்னா கண்ணப்பருடைய இதுவும் அப்படிதான். அவன் ஒரு வேட்டைக்காரன். கண்ணப்பர் வந்து சதா வேட்டையும் தொழிலுமாக விளையாட்டுமாக இருந்தவர். ஒரு மலைக்கு மேல போறாரு. அங்க திண்ணப்பரை பார்க்கிறாரு. பார்த்ததுல இருந்து அவருக்கு வந்து அவர் மேல் பெரும் காதல் ஏற்பட்டு விடுகிறது. இறங்கி வரும்போது அவர் வேற ஒரு ஆளா இருக்கிறாரு. அப்ப அததான் சேக்கிழார் சொல்றாரு. மணிவாசக பெருமான் நமக்கு கண் முன்னு காட்டக்கூடிய அந்த பக்தி நெறி வந்து அங்கிருந்து துவங்கக்கூடிய ஒரு புள்ளிதான். அப்ப ஏன்னா அவரில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றத்தை அவரை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் காண்கிறார்கள். அப்ப கிட்டத்தட்ட இதுவும் அதே ஒரு களத்துக்கு தான் நம்மளை வந்து எடுத்துட்டு போறது. என்னங்க நீங்க புனைவுக்குள்ள சிலப்பதிகாரத்துக்குள்ள சிலம்புக்குள்ள நீங்க கண்ணப்பரையும் சிலம்புங்கிறது ஒரு சமண காவியமா நம்ம பார்க்கிறோம். அப்ப அதுக்குள்ள போய் நீங்க வந்து கண்ணப்பரை கொண்டு வரீங்க, சைவத்தை கொண்டு வரீங்க. எல்லாமே ஒரே புள்ளிதான். அந்த புள்ளியில் இருந்து துவங்கக்கூடியதுதான் ஆழங்கள். அவரவர்களுக்கு புரிவது போல் சொன்ன விஷயங்கள் தான். சமணமோ சைவமோ பௌத்தமோ வைணவமோ உனக்கு என்ன புரிகிறது? நம்மாழ்வார் சொன்னதும் மெய்கண்ட தேவர் சொன்னதும் ஒரே விஷயம்தான், பாழ்தான். அந்த பாழை எங்கனம் அவரவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னதுதான்.
நீங்க பாருங்க, நம்மாழ்வாருடைய பாட்டிற்கும் சிவவாக்கியருடைய பாட்டிற்கும் பெரிய வித்தியாசமே இருக்காது. ஆழ்ந்து போக போக அந்த பாசுரங்கள் சொல்லக்கூடியது இந்த சித்தர் இலக்கியம் சொல்லக்கூடியதாகத்தான் இருக்கும். அப்ப அந்த மாதிரி ஒரு புள்ளியதான் ஆஹ் ஆஹ் அடையாளம் காட்ட உதவியது எனக்கு இத்தகைய வாசிப்புகள். அப்ப அவன் சொல்ல முடியல. அந்த மலையில இருந்து இறங்கி அவனுடைய மாற்றத்தை மற்றவர்கள் கேட்கும் பொழுது அவனால் சொல்ல முடியல. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. ஏதோ சொல்ல முயன்றான். சொல்லின்மையில் சில கணங்கள் ததும்பி, பிறகு அவ்விருக்கையில் ஏறி துள்ளி இடக்கால் தூக்கி சடை கொடிகள் சுழன்றாட புலி தோலாடை பறக்க கைகள் வீசி வெளியை அலைய விரல்கள் காற்றில் வடிவங்களை சமைத்து சமைத்து அழிக்க சுழற்காற்று போல் சுற்றி நடமிட்டு தான் கண்டதென்ன என்று அவர்களுக்குள் சொல்லத் தொடங்கினான். இப்ப பாருங்க, ஆஹ் ஒற்றை பெருவிரல் ஊன்றி அப்படின்னு நான் ஒரு கவிதை எழுதியிருப்பேன். அது அப்படிதான். இந்த 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 சுழற்சி எப்பவும் எனக்குள்ள நடக்கும். எப்பவும் ஒவ்வொருவருக்குள்ளும் நடக்கும். நீங்க இந்த மூச்சு காற்றை நம்ம ஒரு இடமாக ஒரு வழியாக நம்ம தியானத்துல ஆதாரங்கள்னு சொல்லுவோம். அந்த ஆதாரங்களை தாண்டி தாண்டி செல்லும் பொழுது, அந்த 6 ஆதாரங்கள் தாண்டி செல்லும் பொழுது, இல்ல ஒரு ஆதாரத்திலையும் நம்ம நிறுத்தி அதை சுத்தம் செய்து மேலேறி செல்லும் பொழுது, கடைசியில நம்மளோட உச்சங்குழியில நடக்கக்கூடிய அந்த ஒரு செயலா என்னவா இருக்கும்னா, அது வரைக்கும் மூச்சு எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இடது வலதுன்னு போயிட்டு இருக்கும். ஆதாரங்கள்ல நிற்கும் பொழுது ஒரு சுழற்சி இருக்கும். அப்ப அந்த மாதிரி கடைசியில அந்த உச்சங்குழியில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி என்ன செய்யும் அப்படின்னாக்க, சுழன்று 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 இடமும் வலமுமாக சுழல ஆரம்பிக்கும். அப்ப இடம் பக்க மூச்சு வலப்பக்க மூச்சுன்னு கிடையாது. இடகலை பிங்கலைன்னு நம்ம பார்க்க மாட்டோம். அந்த இடம் சுழன்று மேலெழும்பும். அப்போ இந்த சுழன்று மேல் எழும்பக்கூடிய அந்த தன்மை என்னவாகும்னா, அப்படியே மேல ஒரு ஒரு நான் சின்ன வயசுல நான் என் பசங்களுக்கு சொல்லுவேன். என்னுடைய குழந்தைகள், நான் சின்ன வயசுல இல்ல, குழந்தைகள் வளர்ந்து வரும் பொழுது மாஸ்க் அப்படின்னு ஒரு கார்ட்டூன் ஒண்ணு உண்டு. நீங்க அந்த கார்ட்டூன் பாத்தீங்கன்னா, அந்த ஹீரோ என்ன பண்ணுவான்னா, ஒரு பச்சை கலர் கோட்டு சூட்டு போட்டுட்டு முகம் ஒரு நார்மல் ஹீரோ. கிட்டத்தட்ட அவன் அந்த அந்த ஒரு தன்மை வரும்பொழுது அவன் அப்படி மாறுவான். ஒரு ஒரு எலும்புக்கூடு மாதிரியான ஒரு முக அமைப்பு வந்துரும். அவன் அப்படியே நின்ன இடத்துல இருந்து ஒரு ஒரு சுழற்சி, ஒரு ஒற்றை பெருவிரல் உள்ள அப்படியே உள்ள ஊனி ஒரு அப்படியே விங் அப்படின்னு ஒரு சுத்துவான். சுத்தி அப்படியே மேல போவான். அப்போ கிட்டத்தட்ட எனக்கு அதை பார்க்கும்போது சிவநடனம் மாதிரி இருக்கும். அது அப்படி அது அது நமக்குள்ள நிகழும். அது நமக்குள்ள நிகழ்ந்து வெளியில பார்க்கிறோம். இல்லைன்னா வெளியில நிகழ்வதை நம்முள் உணர்ந்து கொள்கிறோம். கிட்டத்தட்ட அந்த ஒரு புள்ளிய ஜெயமோகன் ரொம்ப அழகா இந்த இடத்துல அவர் சொல்லியிருப்பாரு. அந்த அதை தொடர்ந்து அந்த அந்த சுழற்சி நம்முள் என்ன செய்யும் அப்படிங்கிறத சொல்றாரு. நாம் அடக்கி பெருவெளியில் ஒரு மிடரை விழுங்கி திரும்பியது. அதை அவன் ஆழம் என்று அறிந்திருந்தான். ஆழமேயான ஆழி அலைகளால் தன்னை மறைத்த பேரமைதி அதன் விளிம்புகள் ஊழி என பெயர் கொண்டன. ஊழி வரை நீள்வது ஊழி நான் நடனம். கடல் கண்டவனே வானை கண்டவன் தன்னை சிறு துளி என சிறுத்தறிந்து புல்லான முதல் மூதை பின்பு அக எழுச்சி பெருகி பேருரு கொண்டு கால் தூக்கினான். ஒரு காலால் கடலையும் மறு காலால் வானையும் அவன் அளந்தான் என்றன பாடல்கள். பரந்த ஆழமென பால் இரு பெரு வெளிகளையும் ஒரு துளி என தண்ணில் அடக்கி நின்றது. பாழ் கண்டவன் விசும்பே உடலென விரிந்தகன்றான். அவன் கடல் இறங்கி சென்று கடலானான் என்றனர். கடல் வண்ணன் என்றும் ஆழியான் என்றும் அவனை பாடல்கள் போற்றின. மண்ணில் உள்ள எல்லா பெயர்களும் பெயரற்றவனின் பெயர்களே என்று அறிந்து கொண்டான். இது ஒரு இது ஒரு உணர்வு. அந்த அந்த எல்லா கேள்விகளையும் ஒரு புள்ளியை நோக்கி திருப்பக்கூடியது. இந்த இந்த புள்ளி என்ன செய்தது என்றால், செய்திகளை அனுபவமாக பதிய வைத்தது. ஏன் நம்ம சிவன்னு சொல்றோம்? ஏன் ஆழின்னு சொல்றோம்? ஏன் கடல் வண்ணன்னு நம்ம சொல்றோம்? ஏன் கார் வண்ணன்னு சொல்றோம்? இத வெறும் பெயரா பார்க்க முடியாது. இல்ல பரந்தாமன்னு நம்ம சொல்றோம். அந்த பரந்தாமன் கடவுள். அவர் அங்குசமும் கிரீடமும் வைத்திருக்கக்கூடிய ஒருவர், கோவில்ல இருக்கக்கூடிய ஒருவர்னு நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா இந்த உணர்வுக்குள், இந்த உணர்வை
இந்த உணர்வை நம்ம அனுபவமாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் எந்த ஒரு கேள்விக்கும் அதற்குண்டான ஆழத்திற்கு அது காட்டக்கூடிய அடையாளங்களை தாண்டி நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஒரு உணர்வை, அப்படி ஒரு 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 அனுபவத்தை தரக்கூடியது, அத்தகைய அனுபவத்திற்கு கடத்தக்கூடியது எழுத்துதான், வாசிப்பு தான். அவர் சொல்றாரு, இறப்பின் பெரு வல்லமைகளை குழப்பும் பொருட்டு பிறக்கும் குழந்தைகள் அனைவரும் தங்களுக்குரிய முகமூடிகளை அணிய வேண்டும் என்று அக்குடி வழக்கப்படி அவர்களில் மூத்தவன் மென் மரத்தாலான யானை முகமூடியையும், இளையவன் இறந்து போன தன் 5 உடன் பிறந்தாரின் முகங்களையும் இணைத்து 6 முகமூடியையும் அணிந்திருந்தான். அக்குழந்தைகளுடன் மலை மகளான அவன் இல்லத்தால் வந்து அவனை தங்கள் குடிசைக்கு அழைத்தான். இறந்தவர்களும் வாழ்பவர்களும் பிறப்புக்கு காத்திருப்பவர்களுமான எல்லையற்ற முகக்கடல் அலைகளில் இருந்து அவனால் அவர்களை தனித்து அறிய முடியவில்லை. எங்கும் இருந்து கொண்டிருந்ததினால் எந்த குகையிலும் தங்க முடியவில்லை. 7ஆம் நாள் தன் எருதின் மீதேறி அந்த மலை முகடுக்கே திரும்பி சென்றான். பின்பு மலை இறங்கவில்லை. இதாங்க விஷயம். அந்த தனிமைக்குள்ள நம்ம போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த இடத்துல மீண்டும் கலந்து போவது மிகவும் கடினம். ஆனா கலக்கணும். ஏன்னா இந்த வாழ்வு அதுதான் மெய்மை சொல்லக்கூடியது. ஏன்னா இந்த வாழ்வு கலந்து போவதற்காக, கரைந்து போவதற்காக வந்தது. வந்த வேலையை ஒழுங்கா செய்யணும். அப்ப என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தனித்து இருந்து நம்முண்டான தனிமையை, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனிமையை பற்றி கொண்டு அதோடு அனைவரோடும் இருந்து கொண்டு, ஏன்னா அவர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் இருக்கக்கூடிய அனைவரோடும் இருக்கலாம், ஆனால் அதனுள் இருக்கக்கூடிய அந்த தனிமையை பற்றி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தியானம். அப்ப தியானம்ங்கிறது ஏதோ ஒரு 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 10 நிமிஷம் உட்கார்ந்து பண்றது இல்ல. இதோ இன்னைக்கு இத்தனை பேர் முன்னாடி உட்கார்ந்து நம்ம உரையாடி கொண்டு இருக்கிறோம். ஆனால் உள்ளே ஒரு தனிமை எஞ்சி இருக்கிறது. அத்தனை பேரோடும் தொடர்பில் இருக்கிறோம். ஆனால் உள்ளே எனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனிமை, அது எனக்குள்ள இல்ல, ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த தனிமையோடு நானும் இருக்கிறேன். அப்ப அந்த யோசிச்சு பாருங்க, எல்லாரும் நீல கலர்ல உடை உடுக்கணும் அப்படிங்கும் போது எல்லாரும் அதே நீலம் போட்டு வந்திருப்பாங்க. ஆனா அதுல இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமையான கலர் மொத்தமா மேல இருந்து பார்க்கும்போது அதுல பல்வேறு வர்ணங்கள் இருக்கலாம். ஆனால் மேல இருந்து ஒரு பருந்து பார்வையில பார்க்கும்போது அந்த நீலம் மட்டுமே தெரியும். அது மாதிரி ஒவ்வொருக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த தனிமையை நம்மால் தொட முடியும் என்றால் நம்மால் அனைவரோடும் ஒன்ற முடியும். அப்படி ஒரு தனிமையை நம்முள் இயற்றக்கூடியது, நம்முள் அந்த தனிமைக்கு இட்டு செல்லக்கூடியது, அந்த தனிமையை அடையாளம் காட்டக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வாசிப்பு. ஜெயமோகன் தான் இல்ல, நிறைய நீங்க எஸ்ரா எடுத்தீங்கன்னா அவரு வேற ஒரு வகையில நமக்கு அதை சொல்லி தருவாரு. பாலகுமாரன் வேற ஒரு வகையில சொல்லி தருவாரு. இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்க நீங்க வாமகோமம் எடுத்தா கூட அவரு ஒரு வகையில நமக்கு சொல்லி தருவாரு. அந்த வியர்வை, அந்த ஒரு நெடுமனம், அந்த ஒரு கடுமனம் வேற ஒரு விஷயத்த நமக்கு சொல்லி தரும். அப்போ அந்த மாதிரி ஒரு எழுத்தும் அவரவர்களுக்கு புரிந்த மொழி, எப்படி வைணவம் இருக்கோ, சமணம் இருக்கோ, பௌத்தம் இருக்கோ, சைவம் இருக்கோ, இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக மதங்கள், சௌராஷ்டிரம் இருக்கோ, சீக்கிசம் இருக்கோ, இப்படி எத்தனை மதம் வேண்டுமானாலும் இருக்கும். அது சொல்லக்கூடிய சொல் ஒன்றுதான். அது சொல்லக்கூடிய எழுத்து சொல்லக்கூடிய பாதை ஒன்றுதான். பகுத்தறிவு, தெளிதல், அந்த அந்த எது சொன்னாலும் பாதை. அந்த மாதிரி ஒரு எழுத்தும் ஒரு வாசிப்பும் நமக்கான பாதை. அது நம்மை அடையாளம் காட்டக்கூடிய அந்த இலக்கை பற்றி கொள்ளோம் என்றால் நம்முள் இருக்கக்கூடிய அந்த தனிமையை பற்றி கொள்ள முடியும். நம்முள் இருக்கக்கூடிய அந்த தனிமையை பற்றி கொண்டோம் என்றால் அனைவருள்ளும் இருக்கக்கூடிய அந்த தனிமையை நம்மால் சென்று தொட முடியும். அத்தகைய தன்மையை நாம் சென்று தொட முடியும் என்றால் நாம் தனியல்ல. அததான் சொல்றாரு, அங்கே உடை இருக்கவில்லை. ஏன்னா அவங்க நம்ம மற்றொருவர்கள்னு நம்ம பிரித்து காண முடியாது. அதே மாதிரிதான் இன்னொருத்தரோட தனிமையை நம்மளால தொட முடிந்ததா, நாமும் அவரும் பிரிதல்ல. அங்கே விளைகிறது அன்பு, அங்கே விளைகிறது அன்பு, அங்கே விளைகிறது அமைதி, அங்கே விளைகிறது தியானம். நீயும் நானும் வேற இல்லைன்னு தோணிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், யாரை குத்தம் சொல்ல முடியும்? யாரோடு பகைமை பாராட்ட முடியும்? யாரை மறுத்து சொல்ல முடியும்? யாரை நீ பெரியவன் நான் சிறியவன் என்று இகழ்ந்து சொல்லிவிட முடியும்? சோ அனைத்திற்குமான அடிப்படையை நம்முள் விதைப்பது அந்த அந்த வாசிப்பு. இந்த காலகட்டத்துல எத்தனை குழந்தைகளுக்கு இதை கற்றுக் கொடுக்கிறோம் நாம் அப்படின்னு நீங்க பாருங்க. என்னுடைய பிள்ளைகள் இருவருமே
ஆழமான வாசிப்பை கொண்டவர்கள். ஆனா இப்ப இருக்க காலகட்டத்துல அவங்க வந்து ஒலி வாசிப்புக்கு போயிட்டாங்க. சதா சர்வ காலமும் அந்த ஆடியோக்குள்ளேயே மூழ்கி இருக்கிறாங்க. நான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா திசை திருப்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, வாசிக்கிறது பேர் அனுபவம்னு. அதனால அவங்களுக்குள்ள ஒரு 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 ஒழுக்கம் இருக்கு. என்ன அப்படின்னா, எத்தனை புத்தகங்கள் வாங்கினாலும் 10 புத்தகத்தில ஒரு 2 புத்தகமாவது பேப்பர் புத்தகம் வாங்கி அதை வந்து அச்சிட்ட புத்தகங்கள் வாங்கி வாசிக்கிறதுங்கிற ஒரு ஒரு தன்மை அவங்க வச்சிருக்காங்க. அவங்களுடைய அலமாரியில் வந்து நான் எதை பார்க்கிறேனோ இல்லையோ, புத்தகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெரும் மகிழ்வு அடைகிறேன். என்னை சுற்றி நான் எல்லாத்துலயும் ஒழுங்கா இருக்கணும்னு நினைக்கிறவன். ஆனா என்னுடைய கை ரீச்சுக்கு புத்தகங்கள் வேணும். அது எப்படி வேணா இருக்கலாம். அந்தந்த நாளினுடைய அமைப்பிற்கு தக்கவாறு என்னுடைய மேஜை வந்து புத்தகங்களினால் நிரம்பி இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு புத்தகங்களினுடைய வாழ்வை உங்களுடைய குழந்தைகளுக்கு பரிசாக கொடுங்கள். அவர்கள் தன்னுள் இருக்கும் தனிமையை பற்றிக் கொள்வார்கள். அங்கனம் பற்றிக் கொள்ளும் பொழுது அவர்கள் நம்முள் இருக்கக்கூடிய தனிமையை நம்மோடு ஒன்றி விடுவார்கள். அதுதான் உண்மை. அத்தகைய இன்னைக்கு 1.5 வயசுல இருக்கக்கூடிய என்னுடைய பேர குழந்தைகள் என்னுடைய புத்தகத்தை வந்து கலைத்து போடுகிறார்கள். நான் ஒரு அநேக புகைப்படங்கள் நான் எடுத்திருக்கேன் அவங்க புத்தகங்களோட இருக்கும்போது. திருவாசகத்தை தலைகீழ வச்சுட்டு புரட்டுவாங்க. சும்மா அவங்களுடைய மொழியற்ற வார்த்தைகளால் அவர்கள் வாசித்துக் கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கும் பொழுது பேரானந்தமாக இருக்கிறது. இத்தகைய ஒரு 1.5 வயசு குழந்தை ஒரு புத்தகத்தோட ஒரு ஒரு 3 நிமிடங்கள் அவங்க உட்கார்றாங்கன்னா அது எப்பேற்பட்ட விஷயம் அப்படிங்கிறது வந்து இன்றைய குழந்தைகளை பார்ப்பவர்களுக்கு தெரியும். சோ அத்தகைய ஒரு சூழலை நம்முடைய குழந்தைகளுக்கு நம்ம தர்றது வந்து நாம் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக அமையும். அதற்கு நாம் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். அதற்கான ஒரு ஒரு வாசிப்பை, எழுத்தை, எழுத்தாளரை, அதனுடைய அனுபவத்தை தேடி கண்டடையுங்கள் நண்பர்களே. அதற்கு ஒரு அடிப்படையாக இந்த உரை அமையும் என்றால் அது யான் செய்த புண்ணியம், யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். என்னுடைய குரு திருமூலர் பெருமான் சொன்னது அதையே இங்கு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்கள். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் ஒரு இனிமையான ஒரு வாசிப்பு அனுபவம் சார்ந்த பகிர்தலை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கினீர்கள். நிச்சயமாக உங்களோடு சேர்ந்து நாங்களும் பயணித்த ஒரு அனுபவத்தை எங்களுள்ளும் விதைத்துள்ளீர்கள். நிச்சயமாக வாசிப்பு நம்மை மென்மைப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் என்பதற்கு வாழும் உதாரணமாக இருப்பவர் தாங்கள். அத்தகையதோர் சிறப்பு நிகழ்வை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இன்று இளவேனில் என்ற தொகுப்பில் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் மற்றும் ஒரு அழகிய பாகத்தினை நமக்கு அன்பு பரிசாக இலக்கிய வெள்ளியில் அன்பு சகோதரி கிருத்திகா ஸ்ரீதர் அவர்கள் வழங்கினார்கள். நாளை நமது தளத்தில் சிறப்பு விருந்தினர் நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொருவரும் நிகழ்வில் பங்கேற்க சிறப்பு விருந்தினரின் வாழ்வியல் பக்கங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க அன்புடன் அழைக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும், நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்திக் கொள்ளவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறிய ஆளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகா அம்மாக்கு மிக்க நன்றி. ஒரு அழகா ஒரு புத்தகத்தை வாசித்த அனுபவத்தை நீங்க பகிர்ந்துகிட்ட போது எல்லாருக்குமே அந்த அனுபவம், ஒரு நூலகத்துல போய் ஒரு புத்தகம் வாசிச்சா எவ்வளவு ஒரு ஒரு பெரிய பேரானந்தம் கிடைக்குமோ அந்த மாதிரி இருந்தது இன்றைக்கு உங்களுடைய உரையை கேட்கறதுக்கு. இன்றைக்கு நிறைய பேர் சொல்ற ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, நிறைய நம்ம வாசிக்கிற பழக்கம் இல்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். ஆனா இன்னைக்கு சமூக ஊடகங்கள் நிறைய வந்திருக்கு. அப்படிங்கும்போது நம்ம வாசிப்பதற்கான வாய்ப்புகள்
அதிகமா இருக்குது. நம்ம எங்கேயோ போய் நம்ம போய் யார்கிட்டயோ தான் அந்த காலத்துலலாம் போயிட்டு யாராவது ஒரு வீட்ல தான் புத்தகங்கள்லாம் வாங்குவாங்க. அந்த மாதிரி சமயத்துல அவங்க போயிட்டு அந்த அம் அ வாரமல அ வார வாரம் வர புத்தகமா இருக்கட்டும், இல்ல மாதம் ஒரு முறை புத்தகங்கள் இந்த மாதிரியெல்லாம் வரும்போது நம்ம அவங்க கிட்ட போய் ஒரு கடன் வாங்கி படிப்போம். இல்ல எக்ஸ்சேஞ்ச் பண்ணி படிப்போம். இந்த மாதிரி தான் படிச்சுட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு நம்ம என்ன வேணுமோ அது எல்லாமே படிக்கிறதுக்கு உடனடியாக நமக்கான அந்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம படிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு கண்ணோட்டத்தையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த காலத்துல அப்பா கூட போயி ஒரு நூலகத்துல போய் வாசப்படியில கூட உட்காந்து வாசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. இந்த க கலைமகள், அமுதசுரபி, கல்கி இந்த மாதிரியான நிறைய புத்தகங்கள் வாசிச்சது, அப்பா கூட வாசிச்சது. அப்பா செய்தித்தாள் படிக்கிறதுக்காக போகும்போது, அந்த காலத்துல பொண்ணுங்கலாம் அதிகமா லைப்ரரிக்கு போக மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்துல நூலகத்துக்கு அப்பா கூட்டிட்டு போய் அவங்க வாசிச்சத பத்தி எல்லாம் ரொம்பவே அழகா பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாண்டில்யன், கல்கி, ஜெயகாந்தன் இப்படி நிறைய பேர படிச்சேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. நிறைய இப்படி படிச்சுட்டு இருக்கும்போது ஆங்கில புத்தகங்கள் படிக்கவும் ஆரம்பிச்சேன் 2000க்கு அப்புறம் அப்படிங்கிறதும், கணவர் எந்தெந்த புத்தகம் கேட்டாலும் வாங்கி கொடுத்தார். முதல்ல நூலகத்துக்கு போய் படிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் அவரும் படிச்சுட்டு இருந்ததுனால எனக்கு வாங்கி குடுத்தாரு. எந்த புத்தகமா இருந்தாலும் உடனே என் கைக்கு வந்துவிடும் அப்படின்னு கேட்கறதுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்தது. அவரும் சுஜாதா அவர்கள் புத்தகங்கள் அனைத்தையுமே ரொம்ப அதிகமாக விரும்பி படிக்கக்கூடியவராகவும் இருந்திருக்கிறார். நிறைய பேர் அவங்க குடும்பத்திலயும் மாறி எடுத்துட்டு போய் அந்த புத்தகங்கள படிக்கிறது, இத பத்தி எல்லாமே பகிர்ந்துக்கிட்டாங்க. ஜேகேவையும் தி. ஜானகிராமன் 2 பேரையும் படிக்கும்போது எனக்கு ஒரே மாதிரி ஒரு உணர்வு வரும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. வைக்கம் பஷீர் அவர்கள் பத்தி அவரோட நூல்களை படிக்கும்போது விதிர் விதிர்க்கும் அப்படின்னாங்க. இந்த மாதிரியான அவங்க நிறைய பேசும்போது அவங்களோட அனுபவங்கள், அந்த சொற்கள் எல்லாமே எந்த அளவுக்கு அவங்க ஆழ்ந்து போய் பேசுனாங்க. அவங்களோட ஆழ்ந்த வாசிப்பு அனுபவம் அதெல்லாம் இருந்தது அப்படிங்கிறதையும் நம்மால புரிஞ்சுக்க முடியுது. அந்த வாசிப்பு அனுபவம்ங்கிறது நம்ம ஒரு வட்டத்துல சிக்கக்கூடாது. எல்லா விதமான நூல்களையும் வாசிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. மொழி அமைப்புங்கிறது ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் மாறுபடும் அப்படிங்கிறதும், அதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மொழி அமைப்பு இருக்கும். அதிலேயே ஜெயமோகன் அவர்களுடைய கொற்றவை பார்த்தாக்கா, அது ஒரு மாதிரி இருக்கும். அதற்கு பின்னாடி வந்த வெண்முரசு இதெல்லாமே வேற மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொன்னும் ஒவ்வொரு அனுபவத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அன்றைய காலகட்டத்தில் தமிழ் ஆசிரியர்கள் சிலப்பதிகாரம் பற்றி சொன்னதா இருக்கட்டும், இல்ல எல்லாத்த பத்தியுமே எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க. தமிழை எந்த அளவுக்கு மாணவர்கள் மத்தியில் விதைத்திருக்கிறார்கள், அத பத்தி எல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. ம் அ வ வடிகால் அப்படிங்கிற ஒரு பிளாக்ல தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருந்ததாகவும் குறிப்பிட்டாங்க. அந்த புத்தகம் படிச்சுட்டு அத பத்தின ஒரு திறனாய்வு தொடர்ந்து எழுதிட்டும் இருந்திருக்காங்க. நம்ம மெதுவா மூச்சு விடும்போது நம்மளுடைய எண்ண ஓட்டங்கள் குறையும். அதத்தான் நம்ம தியானம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாரி ஒரு தியான உணர்வு நமக்கு இந்த வாசிப்பு அப்படிங்கிறது நமக்குள்ள ஏற்படுத்தும். எப்படி மந்திரங்கள்லாம் அமைதியா சொல்றோமோ, அதே மாதிரி தான் நம்ம வாசிப்பு அனுபவமும் நமக்குள்ள ஒரு உணர்வை கொடுக்கும். தொடர்ந்து நான் கேள்வி கேட்டுட்டே இருந்தேன். அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது தான் அந்த சரி, அந்த பகுத்தறிவின் உச்சம் தான் ஆன்மீகம் அப்படிங்கிறதும், ஆன்மீகம் தான் பகுத்தறிவு உச்சம் அப்படிங்கிறதையும் நான் உணர்ந்தேன் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துகிட்டாங்க. ஆன்மீக பயணத்துல எவ்வளவு நாள் அந்த பயணத்துல நான் போயிட்டு இருந்திருக்கேன். அந்த அந்த நாள் எவ்வளோ நாள் அந்த நிலத்தில் வசிச்சிருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு அந்த ஒரு ஆன்மாவின் பயணம், அதுல எவ்வளோ நாள் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற அளவுக்கு நான் யோசித்திருக்கேன் அப்படின்னு ஜெயமோகனோட எழுத்துக்கள பத்தி பகிரும்போது பகிர்ந்துக்கிட்டாங்க. நமக்குள்ள ஒரு தனிமை அப்படிங்கிறத நம்ம உணர்வோம் அந்த வாசிப்பு அனுபவத்தின் போது. அதே தனிமையை மற்றவர்களும் உணர்வார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம மற்றவர்களின் தனிமையும் உணர்வோம். அப்ப நீயும் நானும் வேறல்ல அப்படிங்கிற ஒரு நிலை வரும். அந்த மாரி ஒரு அனுபவத்த கொடுக்கிறது தான். இந்த மாரி ஒரு புரிதலையும், நமக்கு ஆன்மீகத்தையும் கொடுக்கக்கூடியதாகவும் இந்த வாசிப்பு அனுபவம் அ அமையும் அப்படிங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்றைக்கு தன்னுடைய ம் அ மகன்கள் வாசிப்பு அனுபவம் அதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அவங்களையும் வாசிப்பு அனுபவத்துல முதல்லயே நான் கொண்டு வந்துட்டேன். இன்னைக்கு ஒலி மூலமாக கேட்டுட்டு இருக்காங்க. ஆனாலும் தொடர்ந்து 10 புத்தகத்தில் 2 புத்தகமாவது நம்ம ஒரு பேப்பர் புக்காக இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கேன். அதையும் அவங்க பின்பற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போதும் கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. உண்மையிலேயே ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது இன்னைக்கு கிருத்திகம்மா உடைய பேச்சு. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. இந்த அழகான அனுபவத்திற்கு நன்றி. ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு வாசிப்பை நேசிப்போம்
அப்படிங்கிறதுல கிருத்திகா மேம் வந்து எந்த அளவுக்கு ருசிச்சு ருசிச்சு வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் வந்து புரிஞ்சுது. ஏன்னா அந்த படிக்க படிக்க அந்த வார்த்தைகள் பயன்படுத்துதல் அப்படிங்கிறது மாறும். அது ரொம்ப அழகா அம்மாவுடைய பேச்சுல இருந்தே வந்து உணர முடிஞ்சுது. அதுலயும் ரொம்ப அழகா ஆன்மீகத்தையும் தியானத்தையும் நம்ம வாசிப்போட வந்து ஒப்பிட்டு சொன்னதும் சரி, அந்த மூச்சு வாங்குறது கூட நீங்க அதையும் ஒரு எடுத்துக்காட்டா சொன்னது மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அதே போல முக்கியமா இப்ப வந்து நிறைய நிறைய நம்மளுக்கு வந்து புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒலியாகவும் அதே போல பிடிஎஃப் அப்படின்னு நிறைய வந்து நம்மளுக்கு ஃப்ரீயா கிடைக்குது. ஆனா நிச்சயமாக அது ஒரு எழுத்தாளருடைய இதை வந்து ஒரு புத்தகமா வாங்கி படிக்கணும் அப்படிங்கிற அதையும் வந்து விதைத்தமைக்கு மிக்க நன்றி, மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க ரேவதி. ரவிச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். சரித்திரம் படைப்பும் குழுவிற்கு வாழ்த்துக்கள். கிருத்திகா அம்மா வந்து எனக்கு என்னுடைய கதைகள் நிகழ்ச்சி மூலமாக அறிமுகமானவங்க. அவங்களுடைய பல நிகழ்ச்சிகளை கேட்டிருக்கிறேன். அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருந்திருக்கிறது. என்னை விட அவங்க இளையவர் தான், இருந்தாலும் எல்லா பெண்களையும் நான் மிகுந்த மரியாதையோடு தான் பேச அழைக்கிறது. அதனால் அம்மானு சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இது வாசிப்பை நேசிப்போம். தொடர்ந்து நான் மற்ற எந்த நிகழ்ச்சிகளை தவறவிட்டாலும் சரித்திரம் படைப்போமில் இந்த நிகழ்ச்சியை மட்டும் தவறவிடக்கூடாது என்கிற ஒரு பெரிய ஆர்வத்தோடு தான் அந்த நிகழ்ச்சிக்கு வருவேன். நேற்றைக்கே குறித்து வச்சுக்கிட்டேன். நேற்று மகனிடம் சொல்லிட்டேன், நாளை காலை நான் எனக்கு 10:30 எந்த வேலையும் என்னை விட்டுறாத, தயவுசெய்து என்னை கூப்பிடாதுன்னு சொல்லிவிட்டேன். இன்றைக்கி எங்கேயும் வெளியே போனாரு, நான் வர முடியாதுன்னு உட்காந்து நேரம் கேட்டுட்டு இருந்தேன். நிறைய நிகழ்ச்சிகள் வாசிப்பை நேசிப்போம் என்கிற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன், சித்ரா பேசியிருக்காங்க, இன்னும் பல நண்பர்கள் பேசியிருக்காங்க. இன்றைக்கு கிருத்திகாம்மா பேசின பேச்சு வந்து நல்ல பேச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அருமையான பேச்சு அப்படின்னு சொல்ல மாட்டேன், அற்புதமான பேச்சு அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா இதை விட அழகாக வேறு யாராவது பேசிவிட முடியுமா என்கிற ஒரு ஐயம் எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருந்துச்சு. நானும் இந்த தலைப்பில் பேசியிருக்கேன், இவங்க இன்னும் கூட நாம் சிரத்தை எடுத்து பேசியிருக்கணுமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களுடைய பயணத்தில் 75 விழுக்காடு அவர்களுடைய அதே சிந்தனையில் நானும் பயணம் செய்திருக்கிறேன். அவங்க எப்படி ஒரு வெகுஜன வாசிப்பிலிருந்து லைப்ரரிக்கு போய் படித்து மெல்ல 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 காத்திரமான வாசிப்பு, அவங்க சிற்றிலக்கியம்னு சொன்னாங்க, அதை நான் வந்து காத்திரமான இலக்கியம்னு நான் மாற்றிக்கிறேன். எனக்கு அதான் சீரியஸ் லிட்ரேச்சர். அது பொழுதுபோக்குக்காக படைக்கப்படுகின்ற வெகுஜன இலக்கியத்திலிருந்து காத்திரமான இலக்கியங்கள் அப்படின்னு நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். அதில் எப்படி பயன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நானும் அப்படி வந்தவன் தான். ஒரே ஒரு மாற்றம் என்னென்னா, அவங்க கடைசியில் வந்து நல்ல முதிர்ந்த வாசிப்புக்கு பிறகு அந்த வாசிப்பு அனுபவத்தை முழுமையாக ருசிக்க உட்கொள்ள தொடங்கிய பிறகு அனுபவிக்க தொடங்குகின்ற காலகட்டத்தில் ஆன்மீகத்திற்குள் பயணம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதை நான் செய்யலை. நான் மார்க்சியம் படித்தவன், மார்க்சியவாதி. ஆகவே என்னுடைய அகவழி பயணத்தில், என்னுடைய ஒரு ஆழ்நிலை தியானத்தில், என்னுடைய சுகத்திற்காக, என்னுடைய நிம்மதிக்காக, என்னுடைய அகவழி தேடலுக்காக இலக்கிய அனுபவங்களை பயன்படுத்தாமல் நான் அதை தவறுன்னு சொல்ல மாட்டேன். அவரவருக்கு அவருடைய வழி, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழி. எல்லோரும் ஒரே வழியில் பயணம் செய்ய முடியாது இல்லையா? உலகம் பறந்து கிடக்கிறது அல்லவா? அதுபோல் வாசிப்பு அனுபவம், கற்பனைகளும் ரசனைகளும் அவரவர் உரிமை. நான் வந்து மார்க்சிய வழியில் பயணம் செஞ்சனால என்னுடைய சிந்தனைகள் அகவழி பயணத்தை விட்டு புறவழி பயணமாக சக மனிதர்களை பற்றி, சமூகத்தை பற்றி, சமூக சுரண்டலை பற்றி, சமூக முரண்பாடுகளை களைவதை பற்றி, அதை பற்றி சிந்தனையில் போயிடுச்சு. அது மட்டும்தான் நாங்கள் வித்தியாசப்படுறோம். மற்றபடி அவங்க சொன்னது போல் ஜெய கிருஷ்ணமூர்த்தியும் டி ஜானகிராமனை பற்றி சொன்னாங்க. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு, சிலிர்ப்பாக இருந்துச்சு. ஜானகிராமனை பற்றி திரும்ப நான் எப்பவுமே சொல்லுவேன். ஒருத்தருக்கும் ஒரு ஜெயமோகனை பற்றி ரொம்ப விரிவாக அவங்க சொன்னாங்க. எனக்கு ஜெயமோகன் மேலே மிகுந்த மரியாதை உண்டு. அரசியல் ரீதியாக அவருடைய கருத்துக்களுக்கு நிறைய முரண்பாடுகள் தான் கூட ஒரு இலக்கியவாதியாக ஜெயமோகன் மீது அளவற்ற மரியாதையும் அவருடைய எழுத்தின் மீது எல்லையில்லா காதலும் கொண்டவன். அவருடைய நிறைய கதைகள் 20-25 சிறுகதைகள் மேலே அவருடைய கதைகளை என்னுடைய கதைகள் நிகழ்ச்சியில் வாசிச்சிருக்கேன்.
அந்த இறைவன் ஒரு சிறுகதை வரும். அந்த கதையெல்லாம் வந்து சிலிர்ப்பாக இருக்கும். அவருக்கு ஜெயமோகனுக்கு கிடைத்த மிகப்பெரிய கொடை என்னவென்றால் மலையாள இலக்கியத்தில் அவர் செய்த பயணம். கேரளத்தின் கலாச்சாரம், அவங்க சொன்னாங்க இல்லையா, அந்த வெறியாட்டம்ங்கிறது அப்படிங்கிறது பூக்களம் பற்றியெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லி, அது எல்லாமே அவங்களுடைய கலாச்சாரம். அங்கே பகவதி கோயிலில் பகவதி வழிபாட்டில் பூக்களம் அமைக்கிறது, அங்கே ஓட்டம் துள்ளல் நடத்துறது, வெறியாட்டம் நடத்துறது, அப்புறம் வெளிச்சப்பாடு துள்ளுறது, இந்த பகவதி கோயிலில் வெளிச்சப்பாடு துள்ளிட்டு வந்து வெட்டிக்கிட்டே ரத்தத்தில் அபிஷேகம் பண்ணுறது, இப்படி பல கலாச்சாரங்கள். அந்த கலாச்சாரங்கள் எல்லாம் அவர் சிறு வயதிலிருந்தே ஜெயமோகன் நேரடி அனுபவம் பெற்ற காரணத்தினால்தான் அவரால் இந்த அளவுக்கு வெண்முரசிலோ மற்ற கொற்றவையிலோ அவரால் வந்து பயணம் செய்ய முடிஞ்சது. அது உண்மையிலே எனக்கு இயல்பாக அப்படி மலையாள மொழி கற்றுக்கொண்டு என்னுடைய 20ஆவது வயதில் மலையாளம் கற்றுக்கிட்டேன். அப்படி கற்றுக்கொண்டு நான் வந்து நிறைய மலையாள இலக்கியங்கள் அந்த காலங்கள் இப்போ நான் வாசிக்கிறதில்ல மலையாளத்தில், ஏன்னா நேரம் இல்லை எனக்கு. தமிழையே வாசிக்க முடியல, நிறைய புத்தகங்கள் எடுத்து மேசை மேலே இருக்குது, வாசிக்க முடியல. அப்போ நான் மலையாள இலக்கியம் வாசித்தது வந்து என்னுடைய அகக்கண்களை திறந்து விட்டது. வாழ்க்கையை பெற்ற பல புதிய பார்வைகள், புதிய தரிசனங்கள் எனக்கு கிடைச்சிது. அப்படி தான் ஒரு ஜெயமோகனுடைய எழுத்து வந்து மிக மிக உன்னத நிலையை அடைய காரணமாக இருந்துச்சு. ஒரு எழுத்து என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி அழகழகாக சொன்னாங்க, அற்புதமாக சொன்னாங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்தையும் நுட்பமாக, ஒரு சின்ன ஒரு பிறழல் இல்லாமல், சொற்பிறழல் இல்லாமல், கருத்து பிழை இல்லாமல், அப்படியே ஒரு அருவி போல தொடர்ச்சியான எந்த தடையுமில்லாத நல்ல மொழியில் அழகழகான கருத்துக்களாக சொல்லிட்டு இருந்தாங்க. வாசிப்பு என்ன செய்யுங்கிற பற்றிலாம் பேசும்போது சொன்னாங்க, ஒரு கதாபாத்திரம், ஒரு இலக்கியம் நம்மளை மாற்றும் என்று சொன்னாங்க. என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் நினச்சி பார்க்குறேன். இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் உரசி பார்க்குறேன். அவங்களுடைய பேசிகிட்டு இருக்க இந்த சம்பவம் எனக்கு நடந்திருக்கே, ஐயோ இந்த அனுபவம் நானும் அனுபவிச்சிருக்கிறேன் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இந்த பேஜை நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஜானகிராமோட மரப்பசு ரொம்ப பிடிச்ச நாவல் அது. எல்லாருமே அவரோட பல்வேறு நாவல்களை சொல்லுவாங்க. அவருடைய எல்லா சிறுகதைகளையும் வாசிச்சிருக்கேன். என்னுடைய நிகழ்ச்சியிலையும் நிறைய அவரோட கதைகள் தான் வாசிச்சிருக்கேன். என்னுடைய நண்பர்கள்லாம் சொல்லுவாங்க, ஜானகிராமன் கதை வாசிக்கிறதா லட்டு மாதிரி உங்களுக்கு அப்படியே கொண்டாடிதீங்களே அப்படின்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அந்தளவுக்கு வாசிச்சிருக்கேன். மரப்பசுங்கிற என்கிற அவருடைய நாவல் தான் எனக்கு ரொம்ப என்னை ஆட்கொண்ட ஒரு நாவல். இந்த மனிதர்களை எப்படி நேசிக்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துச்சு. நம்ம எல்லோருமே என்னென்னா வெளித்தோற்றத்திற்கு அழகாக நல்ல கம்பீரமான கவர்ச்சிகரமான மெல்லிய சிவந்த மேனியுள்ளவர்களை நல்ல வடிவமைப்பு கொண்டு தான் நம்ம ரசிப்போம். ஆனால் அந்த அழகு ஒரு பொய் அப்படிங்கிறதும் ஒரு மனிதனுடைய உள்ளுணர்வு தான் உண்மையான அழகுங்கிறத தான் அந்த கதையில் அவர் சொல்லியிருப்பார். அது என்ன ரொம்ப பெரிய பாதித்தது. அதே போல் அந்த நாவலில் சொல்லுவார், யாராவது அறிமுகம் செய்து கொள்ளும்போது இரு கரங்குப்பி வணக்கம் சொன்னால் எனக்கு கோபம் வரும். ஏன் மனுஷங்களை தொட்டுக்கக்கூடாதா? எனக்கு 2 கரங்களையும் பற்றி கொள்ளணும், கரங்குலுக்கணும், மெல்ல ஒரு அணைப்பு கட்டி அணைச்சிக்கணும், அப்போ தான் எனக்கு வந்து முழுமையாக அவங்கள புரிஞ்சுக்கிட்ட மாதிரி எனக்கு தோணுதுன்னு சொல்லி அம்மணி சொல்லுவாள். அதே போல் அந்த நாவலோட முதல் பக்கத்தில் என்ன வரும்னா, சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிக்கக்கூடாத புத்தகமெல்லாம் பூஜையில் வச்சுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி தான் படிக்கணும் போல் பரபரன்னு இருக்கும். பல்படி மடித்து போட்ட காகிதம் கிடைச்சா கூட அதெல்லாம் படித்து பார்க்கணும்னு தோணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒரு உதாரணமாக சொன்னாங்க. அப்போ இலக்கியம் வாசிப்பது என்பதை தன்னுடைய வாழ்க்கையின் ஒரு அம்சமாக, தன்னுடைய வாழ்க்கையின் அடையாளமாக கொண்ட ஒரு ரசனைமிக்க ஒரு பெண்மணி தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பேசியிருக்காங்க. அதுதான் ரொம்ப அழகாக இருந்தது. காரணம் வந்து நம்ம எல்லாருமே வாழ்க்கையை தட்டையாகத்தான் பார்க்குறோம், ஒரு கருப்பு வெள்ளையாகத்தான் பார்க்கிறோம். ஒன்று கருப்பு அல்லது வெள்ளை. ஆனால் அப்படி இல்லை. மனிதர்கள் வந்து ஒரு கிரே ஏரியான்னு சொல்லுவாங்க. 2ம் கலந்துருக்காங்க எல்லாருமே. எனக்குள்ளும் உத்தமன் இருக்கான், எனக்குள்ளேயே வில்லனும் இருக்கிறான். ஆனால் நம்ம எல்லோருமே என்னென்னா, ஒருத்தரை வந்து உத்தமன்னு நினச்சிட்டா அவர் என்ன செஞ்சாலும் அவர் உத்தமர் தான். அவர் தவறு செய்தார் என்று அவர் ஒப்புக்கொண்டா கூட நம்ம ஒப்புக்க மாட்டோம். இந்த முரண்பாடுகளெல்லாம் இலக்கியம் வாசிக்கும் போது நம்மை விட்டு போகும், நம்மை விட்டு அகலும். வாழ்க்கையை பற்றி மிகப்பெரிய ஒரு தெளிவு ஏற்படும். நம்மை நாமே அறிந்து கொள்ள உதவுவது தான் இலக்கியம். நான் எனக்குள்ளே யார் இருக்காங்க, நான் யார் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த இலக்கியம் தான். அவங்கள மாதிரியே நானும் ஒரு 12 வயசில் படிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கு 70 வயசு. இப்போ படிக்கிறது ரொம்ப குறைஞ்சிருச்சு, முடியல. ஏன்னா கண் சோர்ந்து போகுது. ஆரோக்கியமாக இருந்தாலும் கூட ஒரு சோர்வு வருது. அதையும் மீறி தான் வாசிக்கிறேன் நான். அப்போது வாசிப்பு என்பது நம்மை நாமே அறிந்து கொள்ள முடியும். அகவழி பயணம். நமக்கு என்னெல்லாம் நமக்குள்ள குறைகள் இருக்குது, அதை எப்படி சரி செய்து கொள்வது அப்படின்னு சொல்லி நம்ம அதுக்கான முயற்சி தான் ஒரு வாசிப்புங்கிறது.
அதை ரொம்ப அழகாக தெளிவாக தீர்க்கமாக சொன்னாங்க. என்னெல்லாம் வாசித்தாங்க, எப்படி ஆங்கிலத்துக்கு பண்ணாங்க, திரும்ப எப்படி தமிழுக்கு வந்தாங்க, அதில் யாரெல்லாம் வாசித்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு கூட சுஜாதா மேலே வந்து ஆரம்பத்தில் வந்து பெரிய பிடிப்பில்லை. அவர் தொடக்க காலத்தில் குமுதத்தில் எழுதும் போதெல்லாம் வந்து இவர் சும்மா பொழுதுபோக்காக ஆங்கில புத்தகங்களை படித்து விட்டு அதை காப்பி பண்ணுற மாதிரி எழுதுறாருன்னு ஒரு 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 அவர்ஷன் இருந்துச்சு, ஒரு ஒரு ஒவ்வாமை இருந்துச்சு. அதன் பிறகு என்னுடைய நண்பர் ஒருத்தர் சுஜாதாவோட மிகப்பெரிய ரசிகர், அவர் தான் வந்து தீவிரமான வாசிப்பாளர். அவர் சொன்னார், சுஜாதாவோட நல்ல புத்தகங்களுக்கு வாசிங்கன்னு சொல்லும்போது, அதற்கு அப்புறம் போய் பார்த்தா சுஜாதா அற்புதமாக இருக்கார். அப்புறம் சுஜாதாவோட எல்லா புத்தகங்களையும் வாசிக்க ஆரம்பித்தேன். அப்படி எப்போதும் பெண் என்கிற ஒரு நாவல் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாவல். அது சுஜாதா, அந்த நாவலுடைய முன்பக்கத்தில் சுஜாதான்னு பேர் இல்லைன்னா அந்த சுஜாதா நாவல்னு சொல்ல மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு நாவல் அது. அப்படி எல்லா எழுத்தாளர்களுக்குள்ளும் ஒரு அற்புதங்கள், ரகசியங்கள், வாழ்க்கையை பற்ற தரிசனங்கள் ஒளிந்திருக்கிறதுங்கிறது ரொம்ப அழகாக திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருந்தாங்க. கல்கி ஒரு வாசிப்பு என்ன செய்யும் அப்படிங்கிற போது எனக்கு பாலச்சந்தருடைய கல்கிங்கிற திரைப்படம் ஞாபகம் வரும். அந்த படத்தில் வந்து ஒரு 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 உருவம் காமிப்பாங்க. ஒரு பெண் சிலை உளி கொண்டு சுத்தியல் கொண்டு தன்னைத்தானே செதுக்கி கொள்ளும். அந்த கற்பனை ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஒரு ஒரு கல் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு ஒரு சிலையாக முடியுமா? முடியும். அதுதான் வாசிப்பு. நாம் எல்லோருமே வந்து மிக சாதாரணமான மனிதர்களை தான் பிறக்கிறோம். நம்முடைய குணங்களை நல்வழிப்படுத்துவதற்கு, நம் குணங்களை மேன்மைப்படுத்துவதற்கு, நம்முடைய சிந்தனைகளை செழுமைப்படுத்திக் கொள்வதற்கு, மனித மாண்புகளை, மனித நேயத்தை வளர்த்து கொள்வதற்கு, நம்முடைய எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தை நேசிக்க கற்றுக்கொள்வதற்கு, இயற்கையை, பறவைகளை, விலங்குகளை, மனிதர்களை, மனிதத்தில் உள்ள உள்ளில் உள்ள உணர்வுகளை கண்டுகொள்வதற்கு இதெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுப்பது இலக்கியம்தான். ஒவ்வொரு கதாபாத்திரத்துடன் வாழும்போது தான் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. நான் ரொம்ப பேசி மற்றவர்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள ஆசைப்படவில்லை. நிறைய பேசணும், பேசிக்கிட்டே போகலாம். அப்புறம் இது என்னுடைய பேச்சு ஒரு 30-40 நிமிஷம் போயிடுச்சுன்னா மற்றவங்க நேரம் போயிடுங்கிறதுக்காக ரொம்ப சுருக்கமாக பேசணும்னு நினைக்கிறேன். வாசிப்பில் அகவழி பயணம் என்பது ஒரு சுயத்தை பற்றிய ஒரு தெளிவான பார்வையை நமக்கு கொடுக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆனால் நம்முடைய எல்லா பயணங்களுமே சக மனிதர்களுக்கு, இந்த சமூகத்திற்கு, இந்த மண்ணில் வாழும் ஒவ்வொரு உயிரையும் மேற்கொண்டு எடுத்து செல்வதற்காக உதவ வேண்டும் என்று நினைக்கிறேன் நான். அந்த முறையில் இன்றைக்கி ரொம்ப அற்புதமான, திரும்ப சொல்கிறேன், இது அருமையான ஒரு நிகழ்ச்சியில் அற்புதமான நிகழ்ச்சி. ஒரே ஒரு சின்ன எனக்கு பொதுவாக வெள்ளிக்கிழமை இன்றைக்கி எப்போவுமே இந்த வாசிப்பு நேசிப்பும் கொஞ்சம் கூட்டம் குறைவாக வருது. என்ன காரணம்னு தெரியல. அது என்ன வெள்ளிக்கிழமைன்னா எல்லோரும் காலையில் கோயிலுக்கு போடுவாங்களா, வேறு ஏதாவது போகிறாங்களான்னு தெரியல. வழக்கமாக வரதை விட இந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் குறைவாக வர்றாங்க. அதன் காரணம் என்னன்னு சொல்லி தெரியல. ஏன்னா என்னுடைய நிகழ்ச்சி வந்தபோது கூட ஒருவர் வந்து சொன்னார், இவ்வளோ அருமையான பேச்சு, இன்னும் நிறைய பேர் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி. நான் அதை நோட் பண்ணல. அவர் சொன்ன போது தான் திரும்ப போய் நான் பார்த்தேன் எவ்வளோ வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி. இன்றைக்கு கிருத்திகா அம்மா பேசின பேச்சு வந்து ஒரு பெரிய மேடையில் ஒரு அற்புதமான ஒரு இலக்கிய சொற்பொழிவாக ஆற்ற வேண்டிய ஒரு கருத்து. இதை மறுவாசிப்பில் மீண்டும் ரீப்ளேயில் எல்லோரும் கேட்கட்டும். கிருத்திகா அம்மா, உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். என்னை நான் திரும்பி பார்ப்பதற்காக, என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் பல சம்பவங்களை திரும்பி பார்ப்பதற்கு உங்களுடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றும் உதவியாக இருந்தது. ரெண்டாவது, கற்றுக்கள் நாளைக்கு செத்து போகிறோன்னா இன்றைக்கி கற்றுக்கிறதுக்கு மிச்சம் நிறையா இருக்குதுன்னு நம்புகிறேன் நான். அப்போது இன்னும் வாசிப்பில் வந்து வேறு சில பரிமாணங்கள் கூட நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது என்று எனக்கு உணர்த்திய ஒரு உரை. நன்றி நன்றி நன்றி. எப்படி நன்றி சொல்வது தெரியவில்லை. உங்களுடைய ஞானத்துக்கும், உங்களுடைய வாசிப்பு அனுபவத்திற்கும், உங்களுடைய தெளிவுக்கும், உங்களுடைய அழகழகான சொற்களுக்கும், அற்புதமான தமிழ் உரையாடலுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். சரித்திரம் படைப்போமிற்கு, இந்த குழுவிற்கு இப்படி ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து அரங்கேற்றியதற்காக உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். அன்பிற்கும் வாய்ப்பிற்கும் நன்றி. வணக்கம். நன்றிங்கய்யா. நம்மள நாமே ஒரு கல் தன்னைத்தானே சிலையாக செதுக்கிக் கொள்வது போல வாசிப்பு நம்ம செதுக்கும் அப்படிங்கிற கருத்தோட நிறைய கருத்துக்களையும் உங்களோட அன்பையும் வாழ்த்துக்கையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்கய்யா. சரவணன் கண்ணா, வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படிப்பும் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகா அம்மாவுக்கும் வணக்கம். ஏன்னா அவங்களுடைய வாழ்வியல் அனுபவத்தை நமக்கு வந்து அழகாக எடுத்து சொன்னாங்க.
அந்த வாசிப்பை நேசிப்போங்கிற ஒரு விஷயமா. பொதுவாக வாசிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுக்காக நமக்கு தோணும் அப்படின்னா, முதல்ல பொறுமை வரும் வாசிக்கிறதுக்கு. டிசால்வ்னு ஒரு வேர்ட் இருக்கு ஆங்கிலத்தில். நாம இருக்கிற நம்மளை கரைத்து புதிதாக நம்மளை வந்து பண்படுத்திக்குவோம். அதை வந்து ஒரு தேடல்னு கூட சொல்லலாம். ரொம்ப அருமையான ஒவ்வொரு விஷயமும் அவங்க சொன்னதெல்லாம் அனுபவிச்ச ஒரு விஷயமாவும், அன்றைக்கு அவங்க எப்படி என்ன மனநிலையில அத அனுபவிச்சாங்களோ, அத வந்து நமக்கு இன்னைக்கு சொன்னாங்க. அது இதுதான் அந்த காலத்தை தாண்டி அந்த அனுபவம் எப்பவுமே நிக்கும். இப்போ ஒரு சிறு குழந்தையா அவங்க வந்து நூலகத்துல போய் இருந்த ஒரு உணர்வ, குழந்தை தன்மையாகவே இருந்தது அந்த உரையாடல்லயும், அந்த அனுபவத்த பகிரும்போதும். அதே மாரி ஒரு ஜெயமோகனோட கதைய பத்தி சொல்லும்போது, அந்த தனிமைய பத்தி சொன்ன ஒரு விஷயங்கள் வந்து, நெறைய விஷயங்கள்ல வந்து அந்த தனிமைய சொல்லியிருப்பாங்க. அது அது வந்து ஒரு பெரிய கண்டடைதலா இருக்கும். ஏன்னா ஒரு எழுத்தாளன் வந்து அவருக்கு தெரிந்த பாதையை விட படித்திருக்கும் அந்த வாசகன் படிக்கும்போது அவனோட பாதை வேற மாரி திறக்கும் அவனுக்கு. எழுத்தாளனுக்கே அந்த விஷயங்கள் மாறி தான் இருக்கும். ஒவ்வொருத்தரும் வாசிக்கும்போது அவங்கவங்க அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி அது வந்து மாறி இருக்கும். மாறி இருக்கும்னா வேற ஒரு பரிணாமத்த நமக்குள்ள வந்து கொண்டு வரும். அந்த ஒரு விஷயத்துக்காக தான் ஒவ்வொருத்தரும் அந்த தனித்தனியா படிக்கக்கூடிய ஒரு அனுபவம் வேணும் அப்படின்னு சொல்றது. அத வந்து நம்ம வந்து வார்த்தைகள்ல கோர்த்து அழகா அலங்காரமாலாம் பேசிற முடியாது. அந்த உணர்வ வந்து நம்ம அனுபவிக்கணும்னா, அந்த வாசிக்கணும். இப்போ இவங்க சொன்ன விஷயமே வந்து ஜெயமோகனோட ஒரு அ அ அந்த கொற்றவை பற்றி சொல்லும்போது, அந்த எழுத்துக்களோட கோர்வைய ஒரு உத்வேகமா, ஒரு அசுரத்தனமா தான் வாசிக்க நமக்கு முடியும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் நம்மள உணர்வ மாற்றி நம்மள வந்து இத வாசிக்க வைக்கும். அப்போ நமக்குள்ள இருக்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையோ, இல்ல வேற எந்த ஒரு சூழல்ல நம்ம வாழ்ந்திருப்போமோ, இல்ல நமக்குன்னு இயற்கையா இருக்கிற ஒரு குணங்கள்லாம் வந்து தற்காலிகமா மாறும். அந்த தற்காலிகத்த அடிக்கடி மாற்றி, மாற்றி நிரந்தரமா மாற்றும்போது, நம்மளுடைய உள்தன்மை வந்து மாறும். நம்மளுடைய பரிமாணமே வேற மாரி ஆகும். இத இத ஒரு 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 ஸ்டேஜுக்கு மேல இத நம்ம என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா, நம்ம வந்து ஒரு வித்தியாசமான ஆளா மாறிடுவோம். ஏன்னா, அ எப்போதுமே அந்த நான்கிறத கரைச்சு, அ வெளியில இருக்கிற இத கரைச்சு உள்ள வந்து என்ன நடக்குதுன்னு தேடும்போது, நெறைய கேரக்டர்ஸ் நமக்குள்ள உள்ள வரும். அப்போ நெறைய நல்ல நல்ல விஷயங்கள் அந்த கேரக்டர் மூலமா நமக்குள்ள இம்பேக்ட் ஆகும். அத நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற ஒரு இடமெல்லாம் வரும். அ இல்ல நம்ம வந்து செஞ்ச தவறுகள வந்து சுட்டிக்காட்டுற இடமா இந்த வாசிப்புல வழியா நமக்கு தோணும். அத நம்ம மாற்றுகிற ஒரு இடமாவும் இருக்கும். இதுக்காக தான் வாசிக்கிறத கே கே அ அனுபவிக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா கேட்டு நம்ம பண்ணும்போது, நமக்குள்ள நம்ம மனம் சொல்ற மொழி வேற, எழுத்து மொழி வேற, பேசுற மொழி வேற. ஏன்னா நம்ம என்னதான் வந்து தமிழ்ல பேசினாலும், நம்ம எழுத்து மொழி வேற. அதே மாரி நம்ம மனசு நமக்கு சொல்ற விஷயம் வேற. இந்த 3யும் கனெக்ட் பண்றது வந்து வாசிப்பு அனுபவம் தான் குடுக்கும். அதுதான் வந்து அந்த இடத்துல தான் நமக்கே கத்துக்க முடியும். அந்த இடத்துல தான் நமக்கே நம்மள பு ப புரிய முடியும். ஒரு விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணிட்டுலாம் எழுத முடியாது. எழுத ஆரம்பிச்ச உடனே என்ன தோணுமோ, அந்த நேரத்துல தான் தோணும். அது ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் அது. அது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். பட் அது நான் உணர்ந்த வரையில சொல்றேன். ஏன்னா எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணும்போது வெளி உலகத்திலருந்து தான் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். பட் அக உலகை திறக்க முடியாது நம்மளால அந்த விஷயத்த. அப்போ அந்த இடத்துல நம்ம எழுத ஆரம்பிக்கும்போது, நமக்கு அந்த நேரங்கள்ல தோன்ற விஷயம் புதுசா இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தா கூட அந்த எழுத்துக்கு வயசே ஆயிருக்காது. அப்படி ஒரு என்ன ஒரு வித்தியாசமான ஒரு தீட்சண்யமான பார்வையா இருக்குது இது. இப்படி எப்படி நம்ம எழுதுறோம்? அப்படின்லாம் கூட தோன்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். பட் பேச்சு மொழி வேற. அது வந்து நெறைய எழுத்தாளர்கள் வந்து அதிகமா பேச தெரியாதவர்களா தான் இருப்பாங்க. ஏன்னா, அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் அவங்களால பேச முடியும். ஆரம்ப காலகட்டத்தில வந்து அது பேச அவங்களுக்கு வருமான்னு தெரியல எனக்கு. அ எழுதக்கூடாதுன்னு வேற சொல்லுவாங்க. பேசக்கூடாதுன்னு. அது கூட ஒரு வகையில நல்லது தான். ஏன்னா, அது நீர்த்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் அதில தெரிஞ்சுக்கலாம். அ நெறைய விஷயங்கள நீங்க சொல்லும்போது, ஒரு விஷயத்த தாண்டி எல்லாமே உணர்வு பூர்வமா நீங்க பேசினது. உங்கள நீங்க அப்படியே தனியா எடுத்து பிரிச்சு வச்சது மாதிரி இருந்தது. அத
சரவணன் கண்ணா, நீங்க பேசுறது கேட்கல. மியூட் எடுத்துகிட்டு பேசுங்க சரவணன். ஏதோ ஃபோன் வந்திருக்கும் போல் இருக்கு, கேட்கல. ஆமாங்கய்யா. ஃபோனா சிம்பிள் வருமே தெரியல. ஃபோன் சரவணன் சிம்பிளும் வரல. மியூட் விழுந்துருச்சு. அவருக்கு இணைய சவால் இணையத்தில் நினைக்கிறேன். ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். இருக்கலாம். இன்னும் சில நொடிகள் பார்க்கலாம், இல்லைன்னா நம்ம அடுத்த பேச்சாளருக்கு போகலாம். நன்றிங்க சரவணன் கண்ணா, நிறைய கருத்துக்கள் பகிர்ந்துட்டே இருந்தீங்க. மீண்டும் வாய்ப்பு கிடைச்சா மீண்டும் பகிர்ந்துக்கோங்க. மிக்க நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சரவணன் கண்ணா இருக்கீங்களா? முனைவர் அழகேசன் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் காலை வணக்கம். ரொம்ப அருமை. என்ன அப்படின்னா, இந்த வாரம் முழுசுமே நான் ஒரு வழக்கத்தை ஏற்படுத்தி இருந்தேன். மாலை நேரம் பையனுக்கு கல்வி சார்ந்த காணொளிகளை எல்லாம் காண்பிச்சுட்டு, நான் அப்படியே வலைதளத்துல யாரோ ஒருவருடைய சொற்பொழிவுகளை தேர்ந்தெடுத்து கேட்கிற ஒரு வழக்கமா வச்சிருந்தேன். முந்தா நேத்து விடுதலை அப்படிங்கிற தலைப்புல ஜெயமோகன் அவர்களுடைய சொற்பொழிவு தான் கேட்டேன். அப்ப இந்த கொற்றவை புதினத்தை பத்தி ரொம்ப பேசல, சும்மா அவரு தொட்டு போனாரு. அது இது சார்ந்த கருத்து தான். நம்மளை எப்படி விடுவிச்சுக்கிட்டு நாம் எப்படி தனிமைத்துவம் அடைவது அப்படிங்கிறத கருப்பொருள்ல தான் அந்த சொற்பொழிவு இருந்தது. அப்போ நான் அதை சரி அப்படின்னு விட்டுட்டேன். கொற்றவை சரி சொல்றாங்க, ஆமா கண்ணகி பத்தி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விட்டுட்டேன். இன்னைக்கு இவங்களுடைய பேச்சை கேட்கும் போதுதான் அவங்க முந்தானத்து நான் கேட்ட சொற்பொழிவினுடைய அடுத்த கட்டம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ரவிச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு மேடையில அவங்க பேசினா எப்படி இருந்திருக்குமோ அவ்வளோ விஷயங்களை இங்க நம்ம கையில தந்தாங்க. நம்ம தான் எடுத்துக்கணும். நானும் இனிமேல வெள்ளிக்கிழமை ஆனா இந்த நிகழ்வுல எப்படியாவது கலந்துக்கணும். இப்பெல்லாம் கலந்துக்கலாம், ஜூன் மாசத்துக்கு மேல எப்படியாவது கலந்துக்கணும் அப்படிங்கிறத என் மனசுக்குள்ள தீர்மானிச்சு வச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னா, தனிமை அந்த ஒரு விஷயம் நம்ம மனிதர்களுக்குள்ள எல்லாருக்குள்ளேயும் ஒரு தனிமை உண்டு அப்படின்னு நம்ம யாரும் நினைக்கிறது இல்லைங்கிறது தான் பிரச்சனையே. ஒரு சின்ன உணவுல ஒருத்தர்கிட்ட தயிர் சாதம் சாப்பிடுங்க அப்படின்றோம். ஆனா இதையும் சேர்த்து நான் தர குழம்பையும் சேர்த்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் வேண்டான்னு மறுப்பார். நமக்கு கோபம் வரும். ஆனா அந்த இடத்துல கூட அவர்கிட்ட ஒரு தனிமை இருக்குங்கிறத நம்ம யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம். இதுதான் இது என்ன சிக்கல்னா, வீட்ல இருந்து இது ஆரம்பிக்குது. நீ தனியா இருக்காத, உனக்குள்ள எந்த ஒரு இது இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆரம்பிச்சு அப்படியே கொண்டு வர்றோம். ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க சொன்னதுல எல்லா எழுத்தாளர்களையும் தொட்டு செல்லும்போது ஒரு மாறுபட்ட கோணத்தை முன் வச்சாங்க. அது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாரும் சொல்றது ஒண்ணுதான் அப்படிங்கிறது. அஹ் உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தா அது உண்மைதான். அது நான் இந்த விஷயம் எனக்கு இன்னைக்கு காலையில இருந்து இது ரொம்ப அசை போட தூண்டிருச்சு. இது அப்படியே இன்னும் ஒரு வாரத்துக்கு இது அசை போட்டுக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாரும் சொல்றது ஒண்ணு போலதான் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். நம்மாழ்வார், சிவவாக்கியர் இவங்க சொல்றதெல்லாம் ஒரே கருத்து தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன் வச்சது நல்ல ஒரு மாறுபட்ட கோணம். உண்மையிலே இந்த மாதிரி பேச்சுகளை கேட்கும் போதுதான் ஒரு ஒரு கோணம் நமக்குள்ள புதுசா பிறக்கும். அப்ப நம்ம அடுத்தடுத்த கட்டத்துல மாறி போவோம். இப்ப என்னுடைய வாசிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, ஒலி புத்தகத்தை தான் அதிகமா சார்ந்து இருக்கணும். சரி, ஒலி புத்தகத்தை விடுத்து நான் வாசிக்கணும்னு மேல வந்தா
என்னுடைய அந்த டாக் பேக் சப்போர்ட் இல்லாம வாசிக்க முடியாது. அப்போ ஏதோ ஒரு விதத்துல நான் கேட்டல் மூலியமா தான் வாசிக்க முடியுது. அது தவிர்க்கவே முடியாது. பிரெய்லி முறையில பண்ணலாம். ஆனா அதுலயும் எனக்கு பல சிக்கல்கள் இருக்கிறதுனால நான் பெரும்பாலும் சிறு வயதிலிருந்து கேட்டு பழகியாச்சு. இன்னொரு விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் அவங்க கிட்ட இருந்து. அவங்க, அவங்க குழந்தைகள், பேர குழந்தைகள் இந்த புத்தக வாசிப்ப அப்படியே அழகா கடத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. என்னாலலாம் அது சுத்தமா செய்யவே முடியல. ஒரு செய்தித்தாள கூட என்னுடைய சந்ததிகள படிக்க வைக்க முடியல. குழந்தைகள படிக்க வைக்க முடியல. இதெல்லாமே இவங்களுடைய பெரிய வெற்றி தான். தனிமை, இதுவும் ரொம்ப சிந்திக்கத்தக்க ஒரு விஷயமாவே இருக்கு. நல்ல பேச்சு. நிறைய விஷயங்கள் மனசுல பதிஞ்சது. நிறைய விஷயங்கள் கையில எடுத்து குடுத்துட்டாங்க. இனி தொடர் நடை போட வேண்டியது நம்முடைய கடமை. நல்ல இதுதான். வாசிப்பு அப்படிங்கிறது ஒரு உன்னதமான அனுபவம். அருமை. நல்ல பேச்சு. பாராட்டுக்கள். பேச வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க முனைவர் அழகேசன். மிக்க நன்றி. விந்தியா கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். கிருத்திகாம்மா உரை மிக சிறப்பா இருந்தது. அம்மா சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் வாசிக்கிறாங்க, அவங்க குழந்தைகளையும் வாசிக்க வச்சிருக்காங்க. இப்ப பேர குழந்தைங்க திருமந்திர புத்தகத்தை பார்க்கறாங்க அப்படின்னாங்க. ஒரு மனிதன் தானும் நல்ல விதமா உருவாகி மற்றவர்களையும் உருவாக்குற பணி உன்னதமான பணி. வாசிப்போட நன்மைகளை அவங்க எடுத்துரைத்தது அருமையா இருந்தது. அதுல ஒன்று மட்டும் எனக்கு மனதில் ஆழமா பதிந்தது. வாசிப்பு நம்மளை ஒழுக்கமா மாற்றும். அது உண்மை உண்மை. அவங்க வாழ்வியல் அனுபவத்தை சொல்லியிருக்காங்க. வாசிக்கும் போது வாய்விட்டு நம்ம வாசித்தோம்னா அதனோட அந்த உச்சரிப்பு நம்மளுக்கு சரியா இருக்குன்றத உணர முடியும். பிழையா இருந்தா நம்ம நல்லா வாசிக்கலாம். நல்ல கருத்துக்களை நம்ம அப்படியே வாழ்க்கையில கடைபிடிக்கலாம். விதுர நீதி அப்படின்னு ஒரு புத்தகத்தை நான் படித்தேன். அதில் எவ்வளவோ நல்லதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, எந்த ஒரு பணியவும் நம்ம காலதாமதமாக செய்யக்கூடாது. காலதாமதமாக செஞ்சோம் அப்படின்னா அது குற்றத்தை உருவாக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு நூலையும் நம்ம வாசிக்கிறப்போ அதிலிருந்து ஒரு படிப்பினை எடுத்துக்குவோம். சில கதாபாத்திரங்கள் நம்மளோட வாழ்க்கை போல இருக்கும், நம்மளோட எண்ணம் போல கூட இருக்கும். அதை நம்ம உணர்ந்துக்குவோம். சில கதாபாத்திரங்கள் வரதராசனுடைய அகல் விளக்கு, அதை படிச்சுட்டு நான் நினைப்பேன், வாழ்நாளெல்லாம் நம்ம ஒழுக்கமா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். நெருஞ்சிமுள்னு ஒரு புதின அவரோடது. ஒரு பெண்ணு யோசிக்காம தப்பு பண்ணிடுவா, அதுக்கப்புறம் அவ வாழ்நாள்லாம் கஷ்டப்படுவா. நெருஞ்சிமுள் சிறியது, அது நம்ம உடம்பையே வலிக்க வச்சிடும் இல்லையா, உணர வைக்கும். அந்த பெண்ணு தவறு செஞ்சுட்டு அப்புறம் வாழ்நாளெல்லாம் வருத்தப்படுறத நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க அம்மா கிட்ட அந்த கதையை சொன்னேன். அதுல சிலதை எழுதியிருப்பாரு. ஒவ்வொரு ஆணும் ஒரு பெண்ணும் வாழ்க்கையை எப்படி மாத்திக்கிறாங்க. சிலர் தவறு செய்வாங்க, தொடர்ந்து செய்வாங்க. என்ன நடந்து நடந்து இந்த கால்கள் பழகிற மாதிரி தப்பு செஞ்சு அவங்க அப்படியே பழகிறாங்க. சிலர் தப்பு செஞ்சிருவாங்க, ஐயோ அறியாம செஞ்சுட்டோமே, செய்யவே கூடாதுன்னு எவ்வளோ ஒரு சூழல் வந்தாலும் தவறு செய்யாம இருப்பாங்க. சிலர் தவறே செய்யக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டு செய்யவே மாட்டாங்க. அப்படி 3 விதமா எழுதியிருப்பாரு. அதை உண்மைப்படுத்தி அருமையா எழுதியிருப்பாரு வரதராசன் ஐயா. இதையே இந்த இடத்துல குறிப்பிட்டு அப்படின்னா, இப்படி நம்ம சிறுகதை, கவிதை, புதினம், நல்ல கட்டுரை, நம்ம செய்தித்தாள், தொலைக்காட்சியில் பார்க்குற செய்திகள், இதில் இருந்து எல்லாமே நம்ம நல்லதை தெரிஞ்சுக்கலாம். அம்மா, கற்றலின் கேட்டல் நன்றும்பாங்க. இன்னைக்கு உங்களோட பேச்ச கேட்டு நான் தொடர்ந்து எல்லாருடைய உரையும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். மனசுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நான் நிறைய நூல் வாசிப்பேன். இருந்த போதும் எவ்வளோ வயசுனாலும் வாசிக்கணும் அப்படின்றத இன்னைக்கு நீங்க பேசுனதுல இருந்து நான் உணர்ந்துக்கிட்டேம்மா. எனக்கு நினைவு இருக்கிற வரைக்கும் நிச்சயமா நல்ல நூல்களை வாசிப்பேம்மா. நல்ல வண்ணம் இந்த பூமியில நான் வாழ்வேம்மா.
இந்த முடிவை எடுக்க வச்சது உங்களோட சிறப்புரைதாம்மா. நன்றி அம்மா. எனக்கு வாழ்த்த வயதில்லை, அதனால நன்றிம்மா, நன்றிம்மா, நன்றி. மிக்க நன்றிங்கம்மா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. விஜயாலயன் சார் வணக்கம், நீங்க பேசலாம். காலை வானம். சரித்திரம் படைப்போம். 423 வாசிப்பை நேசிப்போம். சகோதரி கிருத்திகா ஸ்ரீதர் மிகவும் அருமையாக இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் கொடுத்தாங்க. நான் கொஞ்சம் லேட்டாக தான் ஜாயின் பண்ணேன். பட் இருந்தாலும் அவங்களுடைய இதை வந்து நம்ம சகோதரி கற்பவள்ளி ரொம்ப அற்புதமாக அதை சமரைஸ் பண்ணி சொன்னாங்க. அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா, அந்த வாசிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில வந்து நம்ம முன்னேற்றத்துக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும். ஏன்னா நம்ம வந்து கடந்து போற மக்கள்கிட்ட நம்ம நிறைய கத்துக்க முடியாது. ஆனா வந்து புத்தகங்கள்ல நம்ம வந்து அந்த தெளிவையும் நல்லொழுக்கத்தையும் நம்ம கத்துக்கலாம். அதே போல வாசிப்பு வந்து ரொம்ப நம்மளுடைய ஜெனரேஷன் இல்லாம அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம வந்து அதை மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கு இந்த தளமும் நமது குடும்பத்தினரும் மிகவும் உதவி செய்யறாங்க. அதுக்கு ஆரோக்கிய பிரிட்டோ சகோதரன் அரேஞ்ச் பண்ணி நம்மளுக்கு இந்த இவ்வளவு பெரிய இதை வந்து கொடுக்கறது பெரிய கிஃப்டட். ஸோ அதுக்கு வந்து நான் தலைவணங்குறேன். அதே போல சகோதரிகள் கற்பகவள்ளி, ரேவதி 2 பேருமே வந்து நிறைய விஷயங்களை இங்க வந்து கொண்டாந்து கொடுக்குறாங்க. சம்மரைஸ் பண்ணி அதை வந்து முழுமையா செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு மிகவும் நன்றி. ஐயா ரவிச்சந்திரன் சொல்ற மாதிரி இந்த வாசிப்பு வந்து நம்ம வந்து புத்தகங்கள்ல இருந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்க, அதாவது அந்த வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே போல இப்போ உள்ள ஜெனரேஷன்ல வந்து அந்த இது கிடையாது. ஸோ எப்படி வேணாலும் வாழலாம் அப்படிங்கிற இதுல கான்செப்ட்ல போயிட்டு இருக்கு. அதை வந்து நம்ம நிறைய விஷயங்களை பழைய புத்தகங்கள்ல இருந்தும் அதாவது எழுத்தாளர்கள் வந்து கொடுத்துருக்கிறதுல இருந்தும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில நம்ம வந்து ஒரு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் உண்டுன்னா அது வந்து புத்தகங்கள்னால பெரிய பெரிய பலன்கள் உண்டு அப்படிங்கிறத எல்லாரும் ஏன்னா எல்லாருக்குமே எல்லா விஷயமும் சொல்ல முடியாது. யாருமே வந்து அடுத்தவங்க பேச்சை வந்து ஒரு 30% கவனிப்பாங்க, அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க. அதே நேரத்துல புத்தகங்கள் வாசிப்பு மூலமா நிறைய விஷயங்களை அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மனசுல ஆணித்தரமா கொண்டு போய் சேர்க்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கும் நம்ம வந்து கொண்டு போனோம். நம்மளும் இந்த வேகமா ஓடுற காலகட்டத்துல வாழ்க்கை ஓட்டத்துல நம்ம வந்து படிப்பை வந்து, அதாவது புத்தகங்கள் படிப்பது, அதெல்லாம் வந்து நவீனங்கள் இதெல்லாம் வந்து சுத்தமா மாறி போச்சு. இலக்கிய உலகமே மாறி போச்சு. எல்லாமே ஃபாஸ்ட் ரீல்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. அதே போல மீடியா வந்து ஆக்குபை பண்ணிடுது. அதுல வந்து நம்ம புத்தகங்களுக்காக நம்ம தனிமையை ஒதுக்கி நம்மளுடைய முழுமையான டயத்தை அதுக்கு ஒதுக்கணும்னா நமக்கான ஒன்று டைம், அது வந்து நம்ம வாழ்க்கையில என்னைக்குமே வந்து உதவி செய்யும். ஸோ புதிய சிந்தனைகளையும் வாழ்க்கையில நல்ல ஒழுக்கங்களையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது. ஸோ அற்புதமான படைப்பு இன்னைக்கு. அதே போல கிருத்திகா அம்மா வந்து அடிக்கடி நம்மளுடைய தளத்துல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கணும். அதே போல செய்யணும் அப்படின்ட்டு நான் வேண்டிக்கிறேன். மிகவும் அற்புதம் இன்னைக்கு. இதுல இருந்து நான் அடுத்து புத்தகங்கள் வாசிக்கிறத இன்னும் நம்ம அதிகமான அளவுக்கு பழக்கமா வச்சுக்கணும் அப்படிங்கறத இதுல நான் செய்யறதுக்கு ஆசைப்படுறேன். ஸோ படிச்சிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் அந்த முழுமையான புத்தக காதலாக மாற வேண்டும் அப்படிங்கிறது இன்னையுடைய தாக்கத்தா இருக்கட்டும். நன்றி உங்களுக்கு சகோதரிக்கு அனைவருக்கும். மிக்க நன்றிங்க சார். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கிருத்திகா அம்மா வந்து இன்னைக்கு வாசிப்பு நேசிப்போம் ஒரு தலைப்புல வாசிப்பின் ஒரு முக்கியத்துவம், அதனுடைய கிடைத்த நன்மைகள், பயன்கள் எல்லாமே அவங்க
அனுபவத்திலிருந்து நிறைய சொன்னாங்க. அவங்க உரையை கேட்டு முடிச்ச உடனே இந்த வாசிக்கிற பழக்கம் நிச்சயமா எல்லாத்துக்கும் அது இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா தோன்றும். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுடைய உரை மிக சிறப்பாக இருந்தது. ரவிச்சந்திரன் ஐயா சொன்ன மாதிரி ஒரு அருவி மாரி இருந்தது உங்களுடைய பேச்சு. கட 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 கடன்னு அப்படியே முத்து பிரிச்சது போல இருந்தது. அவங்களுடைய அருமையான அந்த உரைக்கு நன்றி. இந்த வாசிப்புல நமக்கு என்னென்னலாம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம சரவண கண்ணா சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பொறுமை கிடைக்கும், நல்ல சிந்தனை கிடைக்கும், ஒரு அமைதி கிடைக்கும், ஒரு தனிமையை விரும்புவோம். அந்த ஒவ்வொரு ஆத்தருக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அந்த கதை ஜெயகாந்தன் கதையை படிச்சோம்னா அந்த தனிமையில எவ்வளவு ரசிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உணர்வு தோன்றுது. அப்புறம் ஜானகிராமன் ஐயா கதை ரவிச்சந்திரன் ஐயா சொல்லும்போது கூட அவரை எப்படி நேசிச்சு அந்த கதையை அவரு உணர்ந்து சொல்றாருங்கிறது புரியுது. நல்ல நல்ல ஆளுமைகள் இந்த தளத்துல பகிரும்போது அந்த வாசிக்கிற ஒரு பழக்கத்தை தூண்டுது. நான் சிறு வயசுல எல்லாம் எங்க கிராமத்துல கூட ஒரு லைப்ரரி இருந்தது. அப்ப நான் சின்ன வயசுல போகும்போது அந்த குமுதம், ஆனந்த விகடன் அந்த அந்த இதுதான் தொடர்ந்து படிக்கிற ஒரு பழக்கம் இருந்தது. அது கொஞ்சம் கொஞ்சமா அந்த வளர வளர அந்த படிப்பு சம்பந்தமா மட்டும் ஸ்கூல் காலேஜ்ல படிக்கிற அந்த படிப்பு மட்டுமே படிச்சுட்டு இந்த பொதுவான நூல்கள் கதைகள் அதெல்லாம் அதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அப்படியே வேலைக்கு வந்ததுல இருந்து அதுவும் போயிடுச்சு. ஆனா அம்மா சொன்ன மாதிரி இந்த கிளப் ஹவுஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புத்தகங்கள் வாசிக்கின்ற அந்த வாசிப்போட இது முக்கியத்துவம் புரோகிட்டு குரூப்ஸ் கூட அந்த மகேந்திரன் ஐயா தளத்துல கூட ஆரோக்கியப்பட்ட சார் கூட நிறைய கதைகள் வாசித்தாங்க. ஸோ இந்த மாதிரி ஓசை கார்த்திக்கு இவங்க எல்லாம் அப்படி வாசிக்கும் போது இந்த ஆத்தர் இந்த புக்கு இப்படி படிச்சு எழுதியிருக்காரோ அப்படி இப்படின்னு பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிளப் ஹவுஸ் ஒரு அருமையான ஒரு தளமா அமைஞ்சது. மேபி இந்த கிளப் ஹவுஸ் இல்லைன்னா ஒரு பல விஷயங்கள் கூட எனக்கு தெரியாம போயிருந்திருக்கலாம், பல ஆளுமைகளை பற்றி தெரியாம போயிருந்திருக்கலாம், பல சிந்தனைகள் பல கருத்துக்கள் தெரியாம போயிருந்திருக்கலாம். ஸோ இதன் மூலமா நம்ம ஆளுமைகள் மூலமா ரவிச்சந்திரன் ஐயா, சிரமன் கண்ணா, இந்தியம்மா, இந்த மாதிரி பல கிருத்திகா அம்மா இவங்கெல்லாம் கேட்கும்போது நிறைய இன்னும் நிறைய இருக்கும் பொழுது கற்றது கைமண் அளவு கல்லாதது உலக அளவு நிறைய இருக்கும் பொழுது உணர்வு தூண்டியது. நானும் முதற்படியா புத்தகங்களை மட்டும் வாங்கி வச்சிருக்கேன், தான் ஆரம்பிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா நானும் வாசிக்க தொடங்கணும். இந்த கிருத்திகம்மா உரையை கேட்கும் போதே இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நன்றிகள் அம்மா, நன்றி. வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அருள் சேவியர் சார், சசிகலாமா, வனிதா, வீரபாண்டியன் அனைவருக்கும் மிக்க நன்றி. கிருத்திகாம்மா, உங்கள் ஏற்புரைக்கான நேரம். நீங்கள் உங்கள் நிறைவு கருத்துக்கள் பகிர்ந்துக்கலாம். மிக்க நன்றி. நான் உண்மையிலேயே இனிய காலையாக தான் இது அமைந்திருக்கிறது. ரெண்டு விஷயம். ஒரு விஷயம் பண்ணா அதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு அந்த அந்த செயலை செய்யும் பொழுதே நாம் யோசிப்போம். ரெண்டாவது அந்த நோக்கத்தை நாம் எங்கனம் சென்று அடைகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த ரெண்டு. அப்ப இன்னைக்கு பேசணும் அப்படின்னு யோசிக்கும் போது அது ஒரு சுயதம்பட்டமாக இல்லாமல் அனைவருக்குள்ளும் ஒரு ஒரு சின்ன மாற்றத்தையாவது அது ஏற்படுத்துமா அப்படின்ற ஒரு ஆவல் இருந்தது மனசுக்குள்ள. பகிர்ந்து கொண்ட அனைவருமே வாசிப்பினுடைய அடுத்த கட்டத்திற்கு எங்களை இந்த பகிர்வு அழைத்து செல்கிறதுன்னு சொல்லும் போது கேட்கும் போது ஏதோ ஒரு புள்ளி, சின்ன புள்ளி நகர்ந்திருக்கு, பெரிய புள்ளி எல்லாம் இல்ல. நான் எல்லாம் பெருசா பண்ணல. ஆனா அந்த பிரபஞ்சம் அவர்களை நகர்த்துவதற்கு இந்த காலையை உபயோகித்துக் கொண்டிருக்கிறது என்னை அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அந்த வகையில இன்றைய நாள் உண்மையிலே இலக்கு எட்டி விட்டது அப்படின்னு நான் சொல்லணும். அதற்கான வாய்ப்பை அளித்த இந்த தளத்திற்கு ஆரோக்கியப்படுத்தும் ஐயா அவர்களுக்கும் கற்பகவல்லிமா அவங்களுக்கும் மிக்க நன்றி. பகிர்ந்து கொண்டவர்கள் அனைவரிலுமே நான் ரொம்ப கூர்மையா எதிர்பார்த்து காத்திருந்தது ரவிச்சந்திரன் ஐயா தான். நான் அவரை நான் அவர் சொன்ன மாதிரி
கிட்டத்தட்ட ஒரே தளத்துலதான் நான் அவரை யோசிக்கிறது உண்டு. அவர் சொன்ன மாதிரி 2 பேரும் ஒரே தளத்துலதான் பயணித்திருக்கோம். அவரவர்களுக்கான பாதை ஏதோ ஒரு புள்ளியில அந்த பாதை மாறினா கூட சென்று அடைந்த ஒரு இடம் நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஒரே இடம்தான். அதனால 2 பேரும் 2 துருவமான டாபிக் பேசினா கூட அந்த சென்று முடியக்கூடிய இடம் ஒண்ணு போல அமையறத நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். ரொம்ப கூர்மையா எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அவருடைய கருத்து என்னவா இருக்கும்னு. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. அவரை பத்தியே சொன்ன மாதிரிதான் எனக்கு தோணிச்சு. ஏன்னா நான் ரவிச்சந்திரன் ஐயா பத்தின ஒரு வெளிப்பாடை நான் சொல்றேன், மறுமொழி சொல்றேன்னா கூட இப்படிதான் சொல்லுவேன். ஏன்னா அப்படிதான் நான் உணர்றேன். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. அது மாதிரி சரவணன் ஐயாவும் சரி, டாக்டர் அழகேசன் ஐயா அவங்களும் சரி, விந்தியாமாவுடைய நல்ல குரலை நான் தினமும் திருமந்திர அவையில கேட்கறது உண்டு. இப்படி விஜயாலயன், சேவியரையா, கப்பகலிமா, நீங்க எல்லாருமே ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி சொல்றீங்க. அந்த மொழி ஆளுமை அப்படிங்கிறீங்க. அந்த இடம் எனக்கு தந்தது வாசிப்பு தான். அதனால அந்த வாசிப்பு தான் நம்ம நன்றி சொல்லணும். இன்னொன்னு முக்கியம் இல்ல. 10 பேருக்கு பேசுறோமா, 20 பேருக்கு பேசுறோமா அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. அந்த ஒரு மனோநிலையை கொண்டு வந்தது இந்த கிளப் ஹவுஸ் உண்மையிலேயே. ஏன்னா கிளப் ஹவுஸ் தோன்றினதுக்கு அப்புறம் தான், இல்லைன்னா அது ஒரு கான்சியஸ் இருக்கும் நமக்கு. உரை நிகழ்த்தும் போது எத்தனை பேர் இருக்காங்க, எவ்வளவு பேருக்கு எதிர்க்க உட்காந்து கேக்குறாங்க, இல்ல யூடியூப் எத்தனை பேர் பாக்குறாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இந்த கிளப் ஹவுஸ் வந்த பிறகுதான் அந்த மனநிலை மாறிடுச்சு. 2 பேருக்குனாலும் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை. அதற்கு உண்மையிலே இந்த ஒரு சோசியல் மீடியா நமக்கு உதவி பண்றது. அத்தகைய ஒரு வாய்ப்பு, அதை சரியா பயன்படுத்துற ஒரு தன்மையும் இந்த தளத்துலதான் நான் பார்க்கிறேன். நான் பெரிதும் மதிக்கக்கூடியது திருமந்திராவை, பிறகு சரித்திரம் படைப்போம். நான் வேற எங்கேயுமே என்னை பார்க்க முடியாது. உங்களால நான் ரொம்ப அதிகமா வர்றது கிடையாது. ஆனா இந்த 2 தளமுமே மிகவும் மனதிற்கு நெருக்கமானது. அத்தகைய ஒரு நெருக்கத்துல யார் ஏற்படுத்துறாங்கன்னா, நம்மை போல் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சக பயணியாக இருக்கக்கூடிய அந்த தன்மைதான். அதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி நண்பர்களே. மிக்க நன்றிங்கம்மா. இன்றைய அதிகாலையில் வாசிப்பை நேசிப்போம்ன்ற தலைப்புல ரொம்ப அழகா வாசிப்பு அனுபவங்களை பகிர்ந்துகிட்டு, கேட்கறவங்களும் இதுவரைக்கும் வாசிக்காதவங்களும் வாசிக்காம விட்டுட்டோமே, இல்ல கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னா திரும்பவும் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை தூண்டும் வகையில் உங்களுடைய அனுபவம் அப்படிங்கிறது இருந்ததுங்கம்மா. மிக்க மிக்க நன்றி. நீங்க அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படிக்கும் தளம் சார்பாகவும் நன்றிங்கம்மா. ரவிச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கணும், மன்னிக்கணும், அனுமதி கேட்டுக்கிறேன். நிறைய பேர் வரலாங்கிறத நான் ஒரு ஆதங்கமாக தான் சொன்னேன். நான் அதை குறையாக நினைக்கல. ஏன்னா எனக்கு அந்த அனுபவம் உண்டு. 50 பேர் 60 பேர் மத்தியில் கதை சொல்லியிருக்கேன். வெறும் 2 பேருக்காக கதை வாசிச்சிருக்கேன் சில நாட்களில். நான் இங்கே சிட்னி வந்த பின்னாடி சில நாட்களில் நேரங்களில் மாற்றின போது நிறைய பேருக்கு தகவல் போகாமல் ஒரு நாள் கதை வாசிக்க டைம் டேபிள் போட்டுட்டேன். உட்காந்துருக்கேன். யாருமே வரல. 2 பேர் தான் வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, அப்பா இன்றைக்கி கேன்சல் பண்ணிவிடுங்க, இன்னொரு நாள் வாசிச்சுக்கலாம், ஏன் நீங்கள் எங்களை 2 பேத்துக்காக கதை சொல்லுவீங்களான்னு சொன்னேன். ஒரே ஒரு ஆள் இருந்தால் கூட நான் கதை சொல்லுவேன் நான். ஏன்னா நீங்கள் 2 பேர் என்னுடைய உங்கள் நேரத்தை ஒதுக்கி வந்திருக்கீங்கள்ல, அது போதும் எனக்கு. இது போல் மேடை எவ்வளோ பெரிய மேடை, எவ்வளோ கூட்டம் இருக்கிறது, அரங்கம் நிறைந்திருக்கிறதா என்று நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சொல்ல வந்த கருத்துக்கள் நேர்மையாக, தெளிவாக, உன்னதமானதாக இருந்தால் ஒரு நபருக்கு சொன்னால் கூட அது நிச்சயமாக பலன் தரும். அந்த மாதிரிலாம் கிருத்திகா மாவு மேலே இவ்வளோ நல்ல பேச்சு இன்னும் நிறைய பேர் கேட்டேன். இன்னும் நிறைய பேருக்கு அந்த சிந்தனை மாற்றம், அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்குமே என்கிற ஒரு ஆதங்கத்தில் தான் சொன்னேன். அவங்க சொன்ன கருத்துக்கு நானும் உடன்படுறேன். ஏன்னா இந்த விஷயத்தில் நானும் அவங்களும் ஒரே சிந்தனையில் தான் இருக்கோம். அதனால் அதை மட்டும் இங்கே சொல்லிக்க ஆசைப்பட்டேன். நன்றிம்மா. நன்றி நன்றி. மிக்க நன்றிங்கய்யா. எவ்வளவு பேர் கேட்குறாங்கங்கிறத தாண்டி எவ்வளவு பேர் அதை உள்வாங்கிக்கிறாங்க, இல்லை சொன்ன விஷயங்களை பின்பற்றுகிறார்கள், அது அவங்களுக்கு உதவியாக இருக்கு அப்படிங்கிறதான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றிங்கய்யா. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. அன்பு சார், மிக்க நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சிறப்பு விருந்தினரின் நேர்காணல் நிகழ்வில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3,
2, 1 நன்று.